ஓகே, நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க செட்ல போடுங்க. பிரைவேட்டா போடுறத விட நீங்க பப்ளிக்ல அந்த கொமனா போடுங்க. அப்படி கொமனா போடாம பிரைவேட்டா போடணும்னா ஹோஸ்ட் போடுறீங்க தானே, அந்த ஹோஸ்ட்டுக்கு போடுங்க. சரிதானே? ஓகே, நம்ம இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்குது தானே? சரி, இப்போ நம்ம பேப்பரை பார்க்கறதுக்கு முதல் இந்த பேப்பர் செஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் செஞ்சிருந்தாங்க. அதுல கொமனா மிஸ்டேக் விட்ட கேள்வியெல்லாம் முதல் பார்ப்போம். சரியானே? அதுக்கு பிறகு மிச்ச கேள்விகளை நம்ம பார்த்து முடிப்போம் இந்த பேப்பர் ரெண்டு. ஓகேவா? ஓ, முதலாவது 9வது கேள்வியை பார்ப்போம். சரியானே? இப்ப என்ன கேட்குறாங்க? ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலுக்கு நாகத்துண்டை இடம்போது நடைபெறும் தாக்கமானது ஓர் என்னன்னு கேட்குறாங்க. சரியானே? நம்ம முதலாவது என்ன செஞ்சு பார்க்கணும்? அதாவது அவங்க நம்ம எழுதி பார்க்கணும். ஜிங்க், அப்படித்தானே? இரசாயன கூறுல 2 கூறு கொண்டு H பிளஸும் அடுத்தது Cl மைனஸும். சரிதானே? இப்ப இந்த Zn வந்துகிட்டு என்ன செய்யணும்? Znங்கிறது ஒரு உலோகம். அப்ப வளமையா Zn வந்துட்டு என்ன இதை தோற்றுவிக்கணும்னா Zn 2+ தோற்றுவிக்கணும். சரிதானே? அப்ப இந்த இரசாயனம் தாக்கணும்டா, இந்த இரசாயனம் ஒன்று நடைபெறணும்டா ஒரு விஷயம் நடைபெறணும். என்ன? இந்த குளோரின் வந்து இந்த Znோட தாக்கம் நடைபெற வேணும். சரியானே? அப்படி நடைபெறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, அப்படி நடைபெறதுக்கு என்ன கண்டிஷன் அவங்க தெரியும்? சரியா? தாக்க விதத்தொடர் நம்ம எப்படி பாடமாக்கி வச்சிருப்போம்? ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமா பாடமாக்கி வச்சிருப்போம். அதுல ஒரு வழிதான் கணக்கில் நாசரின் காதலி மக்கு அல்ல ஜீனத் கியூட் எழுதிய இந்த வரிசையில என்ன செய்யும்? கீழே போயிட்டு இருக்கும். அப்ப ஆக தாக்கம் கூடினது பொட்டாசியம். சரியான? அதுல இருந்து கீழே போக போக என்ன செய்யும்? தாக்க வீதம் குறைஞ்சிட்டு போகும். சரியான? இப்ப நமக்கு இருக்கிற 2 உலோகத்தை பாருங்க. ஓகே, நம்ம இதுல 2 விஷயத்தை எட் பண்ண வேண்டி இருக்கு. என்னது? நமக்கு வளமையா தெரிஞ்ச ஹைட்ரஜன் ஒன்று இதுல இல்ல, அடுத்தது கார்பனும் இல்லை. ஓகே தான். இப்ப ஹைட்ரஜன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது கூட்டத்துல கடைசிக்கு மேல வரும்.
இந்த இடையில ஹைட்ரஜன் வரும், கார்பன் வந்துகிட்டு இங்கனைக்கு வரும். சரியா? இந்த விஷயம் உங்களுக்கு நான் விரிக்கணும். இப்ப நம்ம பார்ப்போம், ரெண்டு கட்ட அயனிகளையும் பார்ப்போம். ஒன்று ஹைட்ரஜன், அடுத்தது நாகம். இதுல எது தாக்க வீதம் கூடினது? நமக்கே விளங்குது, ஜெட்டன் தான் ஆகமே இல இருக்கு. அப்ப இந்த குளோரினோட ஹைட்ரஜன் இணையத்தை விட எது ஃபாஸ்டா இணையும்டா நாகம் இணையும். அப்படி அவங்கள என்ன வரும் நமக்கு இங்க ZnCl2வும் பிளஸ் H2 கேஸும் வெளியாகும். தானே? அப்படி தாக்கத்தை பார்த்தாலே நமக்கு விளங்குது என்னது, இங்க இருக்கிற ஒரு கூரை இடப்பெயர்ச்சி நடக்குது. அப்ப ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமா. தானே? நிறைய பேர் இதுக்கு சரியான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. என்ன பிரச்சனைடா, உங்களோட டிபார்ட்மெண்டோட வெளியிட்ட ஸ்கீம்ல ஆன்சர் பொழியா கொடுத்திருக்காங்க. சரிதானே? அதாலதான் அதுல நீங்க நீங்க ஆன்சர் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த கேள்வி போலாண்டு வந்திருக்கும். இந்த மூணாவது ஆன்சர் கொடுத்திருந்தாங்களும் போலாண்டு வந்திருக்கும். அதை நீங்க திருத்தியும். அடுத்தது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, 30வது கேள்வி வந்து பார்ப்போம். உருவி காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பில் சி எனும் புகுத்தியும் காணப்படும் வலியமுக்கமானது. இப்ப இதுக்கு முதல் நம்ம ஒரு சின்ன விஷயம் வந்து பார்ப்போம். இப்ப ஒரு பாத்திரம் வண்டி, அந்த பாத்திரத்துல நீர் இருக்கு. சரியானே? நீர் இருக்கு. இந்த பாத்திரத்துல உயரம் h. இதுல வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்கும். வளிமண்டல அமுக்கம் சிறந்த ஒரு வளிமண்டல எப்பவும் ஒரு வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அது எங்கேயுமே வளிமண்டலத்துல தளவு அது மாறாது. சரியானே? இங்கேயும் பையத்தான் இருக்கும். பையன்டா ஒரு ஏதோ ஒரு பெருமானம் இருக்கும். சரியானே? நமக்கு தெரியும் 10 பஸ்கால் அப்படிதான். அதில் சில கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம். அப்ப இந்த வளிமண்டலத்தோட தொடுகையில் இருக்கிற இந்த இந்த புள்ளி, இந்த புள்ளியில என்ன அமுக்கமா இருக்கும் பாத்தீங்கன்னா அதே வளிமண்டல அமுக்கம் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப கீழே போக போக என்ன செய்யும், நீர்ல வளிமண்டல அமுக்கம் கூடும். சரி, அப்ப இந்த புள்ளியில என்ன வளிமண்டல அமுக்கமா இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த உயரத்தால வர அமுக்கம் என்னது, P(H)ρg அப்படி இல்லாட்டி, அதாவது உயரம் தர அடர்த்தி தர புவியீர்ப்புங்கிற ஆர்முடுகள். சரியானே? இது மட்டும்தான் நீதிக்கும்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன், ஏற்கனவே இந்த இடத்துல பையங்கிற ஒரு வளிமண்டல அமுக்கமும் இருக்கு. அப்ப இந்த பீங்கிற புள்ளியில தெளிவா காட்டுறேன். இந்த பீங்கிற அந்த பாத்திரத்தை அடியில் இருக்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் P(பை) வளிமண்டல அமுக்கம். அதோட எதையும் கூட்டணும், நம்ம H(ρg) கூட்டணும். இந்த கன்செப்ட் விளங்கிட்டா உங்களுக்கு? இதை வச்சுதான் இந்த கேள்வியை நம்ம செய்ய போறோம். சரி, இப்ப கேள்வியை பார்ப்போம். இப்ப இந்த தந்திரிக்கிற படத்தை பாருங்க. சரியானே? ஒரு யூக்குழாய் இருக்கு. சரியானே? இதுல புயங்கள்லாம் சமனான புயங்கண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இதுக்குள்ள தண்ணி ஊத்தினோம்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரு சைடுக்கு தண்ணி ஊத்தினோம்னா ரெண்டு சைட்லயும் சமனாக பரம்பி இருக்கும்.
நான் என்ன சொல்லிட்டேன், வளிமண்டல அமுக்கம் மாறாது. பையன்டா பைய தானே இருக்கும், இங்கேயும் பைய தானே இருக்கும். இந்த வளிமண்டலம் தானே இங்கேயும் இருக்கு, அதுல தொடர்ந்து இருக்கிறதால சமனா இருக்கு. அப்ப இங்கேயும் பைய தானே இருக்கும், இங்கேயும் பைய தானே இருக்கும், இங்கேயும் பை, இங்கேயும் பை மாறாது. அந்த வளிமண்டலத்தோட தொடுகையில் இருக்கிற இந்த மட்டத்திலையும் பையா தானே இருக்கும். சரிதானே? இதுக்கு பிறகு கீழே போக போக என்ன செய்யும், இங்க வளிமண்டலம் இல்லை, இங்க நீர் இருக்கு. அப்ப நீங்க கீழே போக போக என்ன செய்யும், இங்க இருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர்ல ஹெச் ரோ ஜி என்று போடல. ஹெச்சுக்கு பதில் நீங்க என்ன போடணும், ஒரு சென்டிமீட்டர் போட்டு அமுக்கத்தை காணாது. 2 சென்டிமீட்டர் கீழே போகல ஹெச் ரோ ஜியில ஹெச்சுக்கு பதிலாக 2 போட்டு அந்த வளி சரி அந்த அமுக்கத்தை காண இயலும். சரியானே? நீங்க அப்படி காண்ற அமுக்கம் இந்த நீர் வந்து அமுக்கம். அதோட நீங்க இந்த வளிமண்டல அமுக்கத்தையும் கூட்டினாத்தான் இந்த புள்ளியில வர அமுக்கம் வரும். இந்த புள்ளிங்கிற இதுக்கு மேலே எல்லா தலையும் வரத்தானே வேணும். சரி, இப்ப நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம்டா, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டேன், இது வளிமண்டல அமுக்கம். அப்ப இதுவும் என்னது, வளிமண்டல அமுக்கத்தை தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மட்டத்திலையும் வளிமண்டல அமுக்கம், இந்த நீர்ல இருக்கிற இந்த மட்டம். இன்னும் ஒரு நமக்கு ஒரு விதி ஒன்று தெரியும். சரி, ஒரு கொள்கை, ஒரே திரவ நிரல்ல சம உயரங்கள்ல அமுக்கம் வந்துட்டு சமனா இருக்கு. இப்ப இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்தோம்னா இதுல தண்ணி இருக்கு. சரியானே? அதுல இந்த மட்டத்துல இந்த புள்ளிலையும் இந்த புள்ளிலையும் இந்த புள்ளிலையும் அமுக்கங்கள் சமன். அந்த கன்செப்டை நம்ம எங்க பயன்படுத்துவோம், இது ஒரே திரவ நிரல் தானே, ஒரே திரவம் தான். சரியானே? மாறல. அப்ப அதே அமுக்கம் தான் இங்கேயும் இருக்கும். அப்ப என்ன, இங்க என்னன்னு சொல்லிட்டேன், பை அமுக்கம்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கும், பை தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது வளிமண்டலத்துக்கு திறந்து இல்லை. இதுதான் வளிமண்டலத்துக்கு இதுவும் வளிமண்டலத்துக்கு திறந்து இல்லை. இது என்னது, இது மூடி இருக்காங்க. இதுதான் வளிமண்டலத்துக்கு திறந்து இருக்கு. அப்ப வடத்துலதான் வளிமண்டலமுக்கும் இருக்கும். சரியானே? அப்ப இதுல ஒரே மட்டத்தில் இருக்கிறதால நம்ம இதையும் வளிமண்டல அமுக்கம் என்று சொல்லுறோம். ஓகேவா? இப்ப பாப்போம். இப்ப சரி, இப்ப வடத்துல இருக்கிற அமுக்கம் நமக்கு தெரியுமா? சரியா? ஏன், வளிமண்டலத்தை திறந்து இருந்துச்சுன்னா அது வளிமண்டல அமுக்கம், இது திறந்து இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றேன், ஒரு பி அமுக்கம்னு சும்மா சொல்றேன். அது என்னது தான் நம்ம காண போறோம். இது எனக்கு என்னடா அமுக்கம்னு தெரியாது. இப்ப நம்ம எப்படி கன்றோம், வளிமண்டல அமுக்கத்தை கூட்டினமோ அதே மாதிரி இங்க இருக்கிற அமுக்கத்தை காணணும்டா இந்த பி அமுக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், கூட்ட வேண்டும். சரியா? இதோட கூட்டணும், இங்கு காணப்படுற வளிமண்டல அமுக்கத்தை கூட்டணும். சோ அப்ப இந்த இருக்கிற அமுக்கத்துக்கு சமன்பாடு, இதால வர உயரத்துக்கு நம்ம என்னட்டு போடலாம், ஹெச் ரோ ஜி. ரோங்கிறது அடர்த்தியா, டி ஹெச் டி ஜி டென்சிட்டி தானே. அதோட எதை கூட்டணும், பியை கூட்டணும். சரியானே? இப்ப பாருங்க, ஒரே புள்ளிக்கு நான் 2 சமன்பாடு எடுத்திருக்கேன். ஒன்று வளிமண்டல அமுக்கம், அடுத்தது ஹெச்டிஜி சக பி. சரியா? இப்ப நான் என்ன செய்யலாம், இதை வச்சுக்கிட்டு கேள்வியிட ஆன்சரை வாசிப்போம். சரியா? முதலாவது, ஜெட்டில் உள்ள அமுக்கத்துக்கு சமன். அதாவது இந்த சியில் உள்ள பூத்தியில் காணப்படும் வழி அமுக்கம். இங்க ஃபுல்லா என்னதான் இருக்கும், வழிதானே இருக்கும். இது சிரிஞ்சுக்குள்ள வழி இருக்கும். அப்ப நம்ம இந்த புள்ளிய பின்னு எடுத்தோம்னா இது ஃபுல்லாவே பிய தான் இருக்கும். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க, இது பியில் இருக்க அமுக்கம் எதுக்கு சமனண்டா, ஜெட்டில் உள்ள அமுக்கத்துக்கு சமனா. எங்க இருக்கு ஜெட், இங்க இருக்கு, வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன்னு சொல்றாங்க. வருமா? அது வராது. சரி, அடுத்தது பார்ப்போம். ஜெட்டில் உள்ள அமுக்கம் வயில் உள்ள அமுக்கத்துக்கு சமன்.
எங்க இருக்கு y இந்த இருக்கு. இதுக்கு சமனா இருக்குமா? இல்ல. நம்ம என்ன சொல்லிட்டோம்? இதுல இருக்கிற அமுக்கம் தான் y சமன் h dg சக p. இதான தொடர்பு நடத்திக்கும். இன்னும் ஒரு தொடர்பு நடத்திக்கும். y சமன் பை. சரிதானே? அப்ப இதுவும் சமன்டா நமக்கு டிரெக்ட் என்ன செய்யலாம்? h dg சக p சமன் பை. பையங்கிற வளிமண்டல அமுக்கம். சரிதானே? அப்ப அதை பாருங்க, ஜெட்டில் உள்ள அமுக்கம் வையில் உள்ள அமுகத்துக்கு சமன்னு சொல்றாங்க. சரி சரி. என்ன சொல்றாங்கடா, சியில் உள்ள அமுக்கமானது ஜெட்டில் உள்ள அமுக்கம் சக வை. அப்ப ஜெட்டில் உள்ள அமுக்கம் எது? வளிமண்டல அமுக்கம். அப்ப வளிமண்டல அமுக்கம் சக பாருங்க, ஜெட்டில் உள்ள அமுக்கம் என்னது? h பிளஸ் h திரவத்தால் வர அமுக்கம்னு சொல்றாங்க. h ரோஜியா. சரியாது போல சமன்பாடை மாத்தி தந்திருக்காங்க. நமக்கு இந்த இந்த 3 தொடர்பு வந்தா மட்டும்தான் சரியா இருக்கும். அது போல மூணாவது கூற்ற பாருங்க, ஜெட்டில் உள்ள அமுக்கம் இது வளிமண்டல அமுக்கம். சரியானே? அதோட பிளஸ் h திரவத்தால் வர அமுக்கம், அதுவும் போல வயில் உள்ள அமுக்கமும் போல. நாலாவது கூற்ற பாருங்க, ஜெட்டில் உள்ள அமுக்கம் மைனஸ் h திரவத்தால் ஏற்படுத்தும் அமுக்கத்துக்கு சமன். அதாவது இந்த இந்த சாம்பாடு தான் சொல்றாங்க. என்னது? இதை மாத்தி எழுதினோம்டா p சமன் y மைனஸ் h dg. தானே இங்க சொல்றாங்க. ஜெட்டில் உள்ள அமுக்கம் தான் எது சொல்றாங்க? p சமன் ஓகே y தான் என்னது? வளிமண்டல அமுக்கம். அப்ப நம்ம மாத்தி எழுதலாம் p சமன் பை மைனஸ் h dg. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போகலாம். ஃபோர்த் ஆன்சருக்கு போக இயலும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்விதான். நீங்க பேசிக்ல இருந்து போங்க. இங்க இருந்து உங்களுக்கு இங்க இருந்து நீங்க என்னது கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சரை எடுத்துக்கிட்டு போகணும். கடைசியா நீங்க 4 ஆன்சரையும் செக் பண்ணி பார்க்கணும் எது சரியா வருதுண்டு. ஓகே, அடுத்தது 36வது கேள்வியை பார்ப்போம். இதுலயும் நிறைய பேர் போல விட்டுருந்தீங்க, ஏனென்று வளங்களை பார்ப்போம். 3 ஒரு தலை விசைகளின் கீழ் வளையம் ஒன்று சமநிலைப்படுத்த விதம் உருவில் காணப்பட்டுள்ளது. 15, 20 ஆகிய இரு விசைகளும் விலையில் 14. சரியான? இந்த 15 இங்கால் இழுத்தா இங்கால 20 இழுத்தீங்கண்டா விலையில் விசை என்னது? 14. அப்ப விலையில் விசை எங்களை வரும்? இங்கால ஒரு டிரெக்ஷன்ல வரப்போகுது. சரியா? இப்ப விசை எக்ஸ் பெருமனு கேட்காங்க. என்ன சொல்லிட்டாங்க? சமநிலையில இருக்கணும்டா என்ன இருக்கணும்? இந்த 2 விசையால வர விலையில இந்த எக்ஸ் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அப்ப இங்கால 14 வந்துச்சுட்டா இங்கால அதுக்கு எதிர் திசையில என்ன செய்யணும்? 14 வரணும். அது ஒரு லேசான கேள்வி. சரியா? ஓகே, இப்ப இந்த 3 விசைகள் சமநிலையில இருக்கிறதுக்குரிய நிபந்தனைகள் என்னென்ன தற்கால சொல்லலுமா? மூன்று விசைகளையும் விலையோ பூஜ்ஜியமாக இருக்கும். வளங்களை சொல்லுங்க. 3 விசைகளையும் விலையோ பூஜ்ஜியமாக இருக்கும். ஓகே, ஆக மெயினான 3 விசையிட விலையில் 0. அடுத்தது
3 விசைகளும் ஒரு தளத்துல காணப்படும். சரியானே? அடுத்தது 3 விசைகளும் ஒரு புள்ளியில மீட் பண்ணணும். இதை பாருங்க. இந்த 3 புள்ளியை நீங்க எடுத்து ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 3ம் ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆகும். ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். இதான் அந்த பாயிண்ட். சரியானே? அப்பதான் இது சமநிலையில இருக்கும். சரி. அடுத்தது 39வது கேள்வியை பார்ப்போம். சரி, இந்த மீட்டிங் ஒரு 10 நிமிஷத்தால எண்ட் ஆகும். நீங்க அதே லிங்க்ல ஜாயின் ஆகியிருந்தா சரி. சரி. என்ன சூழத்தொகுதியில் காணப்படும் உணவு வலை உருவிற் காட்டப்பட்டுள்ளது. டி என்னும் அங்கியை சூழத்தொகுதியிலிருந்து அகற்றினா மிக விரைவாக குடித்தொகை அடர்த்தி குறையும் அங்கி பின்வருவனவற்றுள் எது? இப்ப பாருங்க. இப்போ இது படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கணும். இந்த எஸ் எது சாப்பிடுது? பி சாப்பிடுது. பி எது சாப்பிடுது? டி சாப்பிடுது. உதாரணத்துக்கு எஸ் ஒரு தாவரம்னு எடுக்கணும். நமக்கு தெரியா தாவரம் தானே என்னன்னு தெரியா, உதாரணத்துக்கு தாவரம்னு எடுக்கலாம். அப்ப இது என்ன இருக்கும்? இது ஒரு தாவர உண்ணியா இருக்கும். இது ஆஹ் என்னது விலங்குண்ணியா இருக்கும். என்ன சம்டைம்ஸ் கழுகா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். தெரியாது நமக்கு. இப்ப நான் இதை எடுத்துட்டேன்டா என்ன செய்ய போகுது? இது இதையும் சாப்பிடும், இதையும் சாப்பிடும், இதையும் சாப்பிடும். அப்ப இந்த 3ஐயும் சாப்பிடறதுக்கு ஆள் இல்லாட்டி என்ன செய்ய போகுது? இந்த 3ம் அதிகரிக்கும் சூழல்ல. இதுவும் அதிகரிக்கட்டுமே. இதுவும் அதிகரிக்கும், இதுவும் அதிகரிக்கும். சரியானே? இது ரெண்டும் எதை சாப்பிட போகுது? எஸ் சாப்பிடும், கியூவையும் சாப்பிடும். அதே மாதிரி இதையும் எஸ்ஸையும் சாப்பிடும், கியூவையும் சாப்பிடும். அப்ப இது ரெண்டும் அதிகரிச்சுண்டா இது எது சாப்பிடுதோ அது என்ன செய்ய போகுது? அது குறைய போகுது. அப்ப டிரெக்டா உடனே என்ன செய்யும்? எஸ் குறையும். ஏன் இவங்க ரெண்டும் கூடுறதால இவர் எஸ் குறைவாரு. இந்த கியூவை பாத்தீங்கடா, இந்த கியூ என்ன செய்ய போகுது? இந்த இந்த டீ இல்ல அவரை சாப்பிடறதுக்கு என்னது டீ இல்லைங்கிறதால இவர் கூட பார்க்கலாம். ஆனா என்னது இது ரெண்டும் கூடுறதால என்ன செய்ய போகுது? இந்த கியூ வந்துட்டு குறையும். ஏன் அவங்க கூடுறதால இவர் சாப்பிடுவார் தானே. அப்ப இவர்ல ஒரு அந்த அளவுக்கு என்ன ஒரு கூடவும் இருக்கு, ஒரு கூடையும் பார்க்கும், குறையும் பார்க்கும், ரெண்டும் நடக்க பார்க்கும். தாவர எஸ் எடுத்தீங்கன்னு என்ன செய்ய போகுது? அவர் எல்லா பக்கத்தாலையும் அவரை சாப்பிடறதுக்கு ஆக்கள் கூட போகுது. அப்ப ஆன்சர் எஸ் தான். ஸோ அது நிறைய பேர் சரியா என்னடா ஸ்கீம்ல போலயா இருக்கு ஆன்சர். சரிதானே? அதுல நான் நினைக்கிறேன் ஆர் கொடுத்துருக்காங்கண்டு. சரியான ஆன்சர் எஸ் தான். சரியா? இதுதான் அநேக மாணாக்கள் கொலை விட்டுருந்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு கேள்வியா பார்த்துட்டு போவோம். சரி, இப்ப மீட்டிங் முடிஞ்சா நீங்க லிங்க்ல ஜாயின் ஆகும். முதலாவது கேள்வி, தன்வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச நியம அலகு யாது? சரிதானே? நார்மலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இப்ப இது நமக்கு ஞானம் வரல அப்படின்னு சொல்லிச்சுட்டா நம்ம என்ன செய்யலாம்? தன்வெப்ப கொள்ளளவோட தொடர்புடைய சமன்பாடு என்னன்னு பார்க்கணும். நம்ம என்ன சமன்பாடு? நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு H = mc தீட்டா. இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அழகா போடுங்க. ஹெச்சுக்கு என்ன போடுங்க? ஜூல். ஜூல் சமன் எம்ங்கிறது திணிவு கிலோகிராம் தர, சிங்கிறதான் என்னது? தன்வெப்ப கொள்ளளவு. இதுதான் நம்ம காண போறோம். இதைத்தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. தீட்டாங்கிறது என்னது? வெப்பநிலை. வெப்பநிலைக்கு நம்ம ரெண்டும் போடலாம், கெல்வினும் போடலாம், டிகிரி செல்சியஸும் போடலாம். நான் கெல்வின் போடுறேன். இப்ப இதைத்தான் நம்ம காண போறோம். அப்ப இதை எழுவை மாற்றம் செஞ்சோம்டா சி சமன் ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகே, இது போடலாம்.
அப்படி இல்லாட்டி ஜூல் கிலோகிராம் -1 டிகிரி செல்சியஸ் -1 தான் சரி. ஆனா என்ன கேட்குறாங்க, நியம அலகு தானே. அப்ப நம்ம கேள்வியில கொடுக்கணும். இந்த ஆன்சரை பாருங்க, ஜூல் கிலோகிராம் -1 டிகிரி செல்சியஸ் -1. அந்த சரியா டைப்பிங்ல அந்த அளவுக்கு ஒழுங்கா காட்டல. நல்லா இருக்கு. தென்னையின் விஞ்ஞான ரீதியான பெயரை சரியாக குறிப்பிடும் விடை பின்வருவனவற்றுள் எது? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? முதலாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா முதலாவது ஆன்சர் வராது. மத்த எல்லாம் ஸ்மாலா இருக்கும். சரிதானே? அப்படி பாத்தீங்கன்னா இது வராது. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டலா இருக்கணும். அப்ப இதுவும் வராது. மத்த வேற என்ன ரூல்ஸ் இருக்கு? கையால் எழுதுனோம்டா என்னது? மங்கி இட்டாலிக் வடிவில் இருக்கணும். சொல்லுங்க. இட்டாலிக் வடிவில் அடுத்து அண்டர்லைன் பண்ணி இருக்கணும். ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப கையால் எழுதினோம்னா என்னது? மங்கிஃபெரா இண்டிகா எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணணும். ஒரு அப்படி இல்லாட்டி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லாண்டிங்ல இப்போ நார்மலா எம்என் எழுதி போனீங்கன்னா இப்படி வரும். அதே இந்த மாதிரி சாய்வா எழுத. ரெண்டாவது ஆன்சர். ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தின் அடிப்படையில் இனம் காண முடியாத விடயம் அம்மூலகத்தின். சும்மா உதாரணத்துக்கு நான் எடுக்கேன், பொட்டாசியம் ஒரு இது எடுக்கேன், மூலகம் எடுக்கேன். பொட்டாசியத்துல நம்பர் எத்தனை? அணுவெண் 11. சரியான. 11 வச்சுக்கிட்டு நம்ம டிரெக்ட் எது எழுதலாம்? இலத்திரன் நிலையமைப்பை எழுதலாம். 2, 8, 1. சரியானே? பொட்டாசியத்துக்கு அணுவெண் 19. ஓகே ஓகே, சரி 19. ஸோ 2, 8, 8, 1. ஓகே தானே? அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? இவருக்கு எத்தனை பிரதான சக்தி மட்டங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். எத்தனை பிரதான சக்தி மட்டங்கள்? 4. சரியானே? இதை வச்சுக்கொண்டு இவர வேலன்சி, அதாவது கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். எத்தனை? 1. அப்ப அவர் முதலாவது கூட்டத்தில் இருக்கிறாரு. நாலாவது பீரியட்ல இருக்குது. இப்ப பாருங்க, அணு என்ன கண்டுபிடிக்கலும். சரி, என் அணுவண்ட ஓர்டர்ல தான் இருக்கு. முதலாவது இருந்துச்சுன்னா அது முதலாவது, ரெண்டாவதுல இருந்துச்சுன்னா ரெண்டாவது, 3, 4, 5. அப்ப ஒரு ஒன்று வச்சு நம்ம 1, 2, 3, 4, 5 மூலம் அணு ஒண்ணு கண்டுபிடிக்கலாம்.
இலத்திர நிலையா கண்டுபிடிக்கலாம் தானே. வேற நம்பரை வச்சு 2 8 8 2 இல்ல ஆவத்த நாட்டை வச்சு நமக்கு திணிவனை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம்னா அதுக்கு எத்தனை திணிவன் இருக்கும்? ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 1 2 அந்த மாதிரி பல வகையில இருக்கும். அதை நமக்கு என்ன இனம் அதாவது சமதானிகள் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல திணிவன் நமக்கு தெரிய வரும். சமதானிகள் என்ன? ஒரே அணுவுக்கு ஒரே அணுவன் இருக்கிற மூலகத்துக்கு வெவ்வேறு திணிவன் காணப்பட்ட அதுதான் சமதானி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். உருவில் அவதி கோணத்தை குறிப்பிடப்படும் எழுத்து எது? இதை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. இப்போ லைட் எடுப்போம். சரியா? லைட் வந்துகிட்டு என்ன மாதிரி ஒரு மிரர் தளவாடி. சரியா? தளவாடியில ஒரு லைட் ஒன்று அடிச்சோம்னா என்ன செய்யும்? இந்த மாதிரி அடிச்சா பட்டு தரிப்படங்கி போகும். தளவாட்டிக்கு செங்குத்தாக ஒரு கோடானி வீரணம்டா என்ன கோணத்துல படுதோ அதே கோணத்துல என்ன செய்யும்? தெரிக்கும். சரியா? இப்ப தளவாடி இல்லாம கண்ணாடி எடுப்போம். சரி, அதே கோணத்துல என்ன செய்ய போறோம்? லைட் அடிக்கும். சரியா? இப்ப இங்கால கண்ணாடி இது வழி. அடிச்சா இப்ப என்ன செய்யணும்? இப்ப நேரா போக வேண்டியது தளவாடியில என்ன செஞ்சிச்சு? பட்டு தெரிஞ்சிச்சு. சரியானு? இப்ப கண்ணாடி வைக்கக்குள்ள என்ன செய்ய மாட்டா? இதுல இந்த நார்மல் லைன், நார்மலுக்கு என்னது? இந்த லைன் என்ன செய்யும்? நோக்கி இப்படி போக வேண்டியது அப்படி போகாம இங்கால அதை நோக்கி முறிவடையும். ஓகே, இது கொஞ்சம் தெரியும் தானே. இப்ப இதை மாத்தி, அதாவது இங்க கண்ணாடி. சரி, அப்ப நான் சொல்றேனே. இப்ப கண்ணாடி இது ஃபுல்லா இருக்கு கண்ணாடி. இப்ப கண்ணாடியை விட்டு என்ன செய்யணும்? கண்ணாடி விட்டு வெளியாகணும். சரியா? அப்ப இங்கே நான் என்ன செய்யும்? ஒரு நார்மல் கீறுவோம். தளவாடியில மேற்பரப்பு செங்குத்தா. இப்ப இப்படி வந்தது நேராக போக வேண்டியது. இப்ப என்ன செய்யணும்? அந்த நார்மலை விலத்தி முறியும். சரியா? விலத்தி முறி தானே. இப்போ ஒவ்வொரு கோணத்துக்கும் இப்ப இந்த கோணத்தை பாருங்க. இது ஒரு 30 இருந்துச்சுண்டா இந்த கோணம் என்னவா இருக்கும்? ஒரு 60 இருக்கும். சரியானே? படுகோணத்தை விட முறிகோணம் என்னது அதிகமா இருக்கும். அப்ப இதை நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி வருவோம். இங்க 30 இல்லாம இங்க ஒரு 40. அப்ப இங்க என்ன செய்யும்? இன்னும் கூடும். 60ங்கிறது ஒரு 70 ஆகும். சரியானே? இன்னும் கொஞ்சம் கூட்டும். 42 கூட்டினீங்கண்டா அந்த கட்டத்துல என்ன செய்யும்டா இது 60 வந்தது 70 80 வந்து கூடி என்ன செய்யும்? இதுக்கு மேற்பரப்புல மருவி போகும். சரியானே? அப்ப என்னது? ஒரு அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐரான ஊடகத்துக்கு போகும்போது என்ன நடைபெறும்? அவதி கோணம்ன்றது வரும். சரியானே? அதாவது என்ன? ஒரு கட்டத்துல என்ன செய்யணும்? அந்த வெளிப்படு கோணமானது 90 அமைக்கணும். அதுதான் அவதி கோணம். சரி, இப்ப இதை பார்ப்போம். கேள்வியை பார்ப்போம். கண்ணாடியில இருந்து வலிக்கு வருது. அப்ப என்னது? அடர்ந்தத்துல இருந்து ஐதானத்துக்கு வருது. அப்ப சரி. அப்ப அப்போ என்ன கேட்கிறாங்க? அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்து.
சரிதானே? இது என்னது? இதுதான் படுகோணம். சரியா? இதுல முறிகோணம் எது? இந்த கோணம் தான் முறிகோணம். சரியானே? எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப இதுல முறிகோணம் 90 இருக்கும் போது படுகோணம் தான் என்னது? அவதி கோணம் சொல்லுவோம். அப்ப இதுல எது அவதி கோணம்? படுகோணம் தான் அவதி கோணம். எஸ் தான் அவதி கோணம். சரியானே? எத்தனையா இருக்கும்? கண்ணாடிக்கு நாளைக்கு 42 அந்த மாதிரி இருக்கும். நீ அது படமாக தேவையில்லை, சொல்றேன். அடுத்தது 5வது ஒளித்தட்போசனி. எது இதுல ஒளித்தட்போசனி? கிளமிடோமோனஸ். சரிதானே? இப்ப உங்களுக்கு டவுட் எதுவும் கேட்கணுமெண்டா நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி சம்டைம் நானும் ஏதாவது மிஸ்டேக் கூட நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். என்னண்டா உங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யப்படுது? அன்மியூட் பண்ணப்படுது. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து தேவையான டைம்ல மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்றதுக்கு நான் அலோவ் பண்றேன். ஓகே, தேவையான டவுட் இருந்தா மட்டும் நீங்க ஆன் பண்ணி பேசலாம். அடுத்தது 6வது உருவில் தாவர பதியமுறை இனப்பெருக்க அமைப்புகள் தரப்பட்டுள்ளன. ஏ பி என்பன முறையே. ஏங்கிறது என்னது? இஞ்சி. அடுத்தது உருளைக்கிழங்கு. சரி, இதுல விளங்கி அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் தான் கிடக்கு. சரியா? முக்கியமா நம்ம பார்த்தோம்னா 4 விஷயங்கள் இருக்கு. சரியானே? ஒன்று, அதாவது நிலக்கீழ் தண்டுகள்ல 4 இருக்கு. என்னென்ன? வேர்த்தண்டு கிழங்கு, அடுத்தது தண்டு கிழங்கு, அடுத்தது தண்டு முகில். குமிழ். ஓகே தானே? இதுக்கு ஒவ்வொரு உதாரணம் உங்களோட புக்ல தந்துருக்காங்க, அதை நீங்க நினைவு வச்சு இருக்கணும். வேர்த்தண்டு கிழங்குக்கு என்ன உதாரணம்? இஞ்சி சொல்லலாம். சரிதானே? நீங்க நல்லா உங்க விஷயத்த விளங்கிக்கணும். இப்ப இஞ்சியை பாக்குறதுக்கு என்னது? ஒரு வேர் மாதிரி தானே இருக்கும். சரியானே? அதால நம்ம வேர்த்தண்டு கிழங்குன்னு சொல்றோம். ஆனா அதுக்காக அது வேர் இல்லை. இந்த 4மே என்னதுதான்? தண்டு தான். நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்டுகள். தண்டுல கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி எடுத்தீங்கன்னா செய்யும், அதுல சின்ன சின்ன வேர்கள் காணப்படும். அதுக்காக அது வேர் இல்லை. சரி. அடுத்தது தண்டு குமிழுக்கு நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம்? பாக்குறதுக்கு குமிழ்னா பல்ப், பாக்குறதுக்கு பல்ப் மாதிரி இருக்கிறதால வெங்காயம் தண்டு குமிழுக்கு வரும். தண்டு முகிலுக்கு உருளைக்கிழங்கு சொல்லுவோம். ஏன் அது கொஞ்சம் சில உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா பெரிய கிளவுட் மாதிரி இருக்கு. அப்படிதான் நினைவு வச்சுக்கணும் நம்ம. அடுத்தது தண்டு கிழங்குக்கு சேம்பு சேமை அப்படின்னு வரும். தேனை என்று அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இதுதான் நிலத்தில் தண்டு. இதை நம்ம என்ன செய்யலாம்? இதை உடச்சி நாட்டினோம்னா புது மரங்கள், புல்தாவரங்கள் வரும். இதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அன்னாசி.
அண்ணாச்சிட இனப்பெருக்க கட்டமைப்பு எது? யாரும் சொல்லிடுமா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க புக்கை பார்த்தாலும் சொல்லலாம். அட்மிட் பண்ண இயலும் தானே? இல்லாட்டி செட்லையாவது போடுங்க. குமிழம் சொல்லுங்க என்ன? குமிழம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஏதாவது செக் போடணுமெண்டா அந்த ஹொஸ்டன் இருக்கு தானே, அதுக்கு போடுங்க. நான் பார்ப்பேன். சரி, அன்னாசி எடுத்தீங்கன்னா அன்னாசியில இனப்பெருக்கத்துக்கு முக்கியமா 3 பாகங்கள் காணப்படுது. என்னென்ன? ஒன்று இந்த பகுதி, அது முடின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட புக்ல சொல்லி இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது சக்கர்ஸ்ன்னு சொல்றது, உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கர்ஸ் இங்கிலீஷ்ல உறிஞ்சிகள் தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு அன்னாசி, இப்ப இது பெரிய இலைகளா இருக்கு தானே, அன்னாசியில இல்லை, அதுல ஒரு குட்டி அன்னாசி வரும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு அன்னாசி மாதிரி ஒன்று வரும். அது அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சக்கர்ஸ்ன்னு சொல்றது. உறிஞ்சிகள், உங்களோட புக்ல உறிஞ்சிகள் இருக்கு. ஆனா உறிஞ்சிகளை விட அதை கன்றுகள் என்று சொல்லலாம். சரிண்ணே. இப்ப வாழை மரம் ஒன்று எடுத்தீங்கன்னா நிலத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன வாழைக்கன்று வரும். சரிண்ணே, அதை உங்க புக்ல என்ன சொல்றாங்க, உறிஞ்சிகள் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. அதுக்கு அது கொண்டு வருது உறிஞ்சிகள். அடுத்தது குமிழ்கள் ஒன்றுமே இருக்கு, பல்பில். அதுதான் நாங்க க்ரௌன் சொல்றாங்க. வேற ஏதாவது இருக்கா அண்ணாச்சி? ஓகே, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து ஒப்பமான மேற்பரப்பு
மேற்பரப்பு மீது உள்ள எல் எனும் மரக்குற்றியின் மீது எஃப் எனும் கிடைவிசை பிரயோகிக்கும் விதம் ஒரு காட்டப்பட்டுள்ளது. உங்களை பிடிச்சி இருக்காங்க. எஃப் விசையின் பருமன் 5 நியூட்டன் ஆகும்போது குற்றி இயங்கவில்லை என. சரி, இப்ப இப்படி இந்த படத்தை கண்ட உடனே நமக்கு ஒரு கிராஃப் ஒன்று ஞாபகம் வரணும். இந்த கிராஃப் இங்க பார்த்த மாதிரிக்கா, அதாவது இங்க பிரயோகிக்கப்படும் விசை, இங்க உராய்வு விசை. சரியானே? இங்க பிரயோகிக்கப்படும் விசையை கூட்டி கூட்டி போறோம். கூட்டி கூட்டி போக போக இங்க உராய்வு விசை என்ன செய்யும்? கூடும். அப்படி கூடுறது என்னது? நிலையியல் உராய்வு விசை. சரியானே? ஒரு கட்டத்துல மேக்சிமம் போய் அதோட கொஞ்சம் கூடும். அது என்னது? எல்லை. அப்ப அதுக்கு இன்னும் ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? அது இயங்க ஆரம்பிக்கும். இயங்கிட்டு இருக்கக்குள்ள என்னது? ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல மாறாது உராய்வு. அது இயக்கவியல். சரியா? இப்ப கூற்ற பார்ப்போம். மரக்குற்றியின் நிறை 5 நியூட்டன் ஆகும். அப்படியா? இந்த மரக்குற்றிக்கு 5 நியூட்டன் எங்க கீழ் நோக்கி தள்ளப்படும். 5 நியூட்டன் கிலோ. சரியா? உராய்வு விசை எங்களை வர நம்ம இங்களை பிடிச்சி இழுத்தமண்டா உராய்வு விசை இங்களை தொழிற்படும் மேற்பரப்பு மீது. அது போல நிலையியல் உராய்வு விசை 5 நியூட்டன் ஆகும். அதாவது இப்ப அசையல தானே குற்றி. அப்ப அந்த அசையாத டைம்ல நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா விசையை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வர வர நீங்க எவ்வளவு விசையை கொடுப்பீங்களோ அதே விசைக்கு சமனான விசை தான் நிலையியல் உராய்வு விசை வரும். சரி, இப்ப 5 நியூட்டன் இங்கல கொடுத்தீங்கன்னா இங்கல 5 நியூட்டன் இருந்துச்சுன்னா அசையாது தானே. இங்கல 10 கொடுத்தீங்கன்னா இங்களையும் 10 வந்துச்சுன்னா என்ன செய்யாது? அசையாது. அதுல மேக்சிமம் இதால கொடுக்கக்கூடிய உராய்வு விசை வந்துகிட்டு 20 ஒரு 30. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 30 கொடுத்தாலும் என்ன செய்யாது? அசையாது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? 35 கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன செய்ய போகுது? 30 தான் இங்க இருக்கும். 30 விட கூடாது. அப்ப இங்கால 30, இங்கால 30, இங்கால 35. அப்ப இது 30, இது 35. அப்ப விலையுள் இங்கால 5 நியூட்டன் இருக்கும். அப்ப அந்த 5 நியூட்டனுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும்? இங்கால 5 நியூட்டனோட இந்த குற்றி அசையும். சரிதானே? அப்ப எவ்வளவு வேகத்தோட அசையும் பாத்தீங்கன்னா F7 MA விசை வந்துகிட்டு இங்கால 5 நியூட்டன், எம் வந்துகிட்டு திணிவு தருவாங்க அவங்க. போட்டீங்கன்னா 6 முட்கள் வரும். சரியானே? அப்ப அதுல என்ன விளங்குது? அந்த கட்டத்துல ஒரு சீரான வேகத்தோட போகாது, அதிகரிக்கும் வேகத்தோட போகும். அதுதான் 6 முட்கள். சரி, அப்ப இந்த கேள்விக்கு விட 2வது. நான் அந்த 6 முட்கள் விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கேன். உங்களுக்கு மேபி அதை வச்சு கேள்வி வரலாம். சரியா? அடுத்தது, தாவர உடலுக்கு வலிமை அளிக்கும் நீரை கொண்டு செல்வதற்கும் என ஒழுங்கமைந்துள்ள இழையம். இப்போ நீரை கொண்டு செல்றதுக்கு என்னது? கால் இழையம். கால் இழையத்தில் இருக்கிற களங்கள் எதுக்கும் விஷயம் வலிமைக்கும் வரும். உரியம் என்னது? உணவை கொண்டு செல்றது, அதாவது சுக்ரோசை கடத்தும். சரியா? மாறிலையம் சொல்றது கண்டு தெரியாது. இப்ப ஒரு தண்டு இருக்கு, அந்த இந்த தண்டுல விட்டத்தை கூட்டணும்டா, அதுக்கு உதவுறதான் மாறிலையம். புடைக்கலவிலையம் சொல்றது எங்க காணப்பட்டோம்னா சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது சொஃப்டான ஒரு தாவரத்துல சொஃப்டான இடங்கள் என்னது? பழங்கள், அந்த இடத்துல காணப்படுறது. உணவை சேமித்து வைக்கும் அது. ரொம்ப பார்த்துட்டு இருந்தானே. 10வது பார்ப்போம். குளுக்காகோன் ஹோமோனின் தொழிற்பாட்டுக்கு எதிரான தொழிற்பாட்டை காட்டும் ஹோமோன் எது? என்னது? இன்சுலின். என்ன கன்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸை நம்ம சாப்பிடுறோம்.
அப்படி இல்லாட்டி சாதாரணமா என்னது சாப்பிடுறோம், கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம். கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல கடைசியா என்னத்தை மாற்றப்படும், குளுக்கோஸாக மாற்றப்படும். மாற்றப்பட்டு நம்ம உடம்புல என்ன செய்ய போகுது, உடம்புல குளுக்கோஸ் கூடும். இந்த உடம்புல குளுக்கோஸ் கூடின உடனே நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் அதிக அளவுல இருக்கிறது நல்லமே இல்லை. சரியான ஏன் அதால தானே இப்ப நிறைய பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை, டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு. அதாவது நீரிழிவு. ஏன் நம்ம உடம்புல இப்போ ரத்த குழாயில் இருக்கு, ரத்த குழாயில என்ன ஓடும், பிளட் ஓடும். அப்ப உடம்புல குளுக்கோஸ் ஓடுறங்கிறது பிளட்ல குளுக்கோஸ் ஓடுறதுதான். அப்ப அது அதிகமா இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அந்த பிளட் வெசல்ஸுக்கு, அந்த ரத்த குழாய்களுக்கு பாதிப்பு வரும். அப்ப அதை உடம்புல இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிறதுக்கு தான் என்ன வருது, நம்ம உடம்பு என்ன சுரக்கும், உடம்புல இருக்கிற பென்கிரியாஸ் ஒரு உறுப்பு என்ன சுரக்கும், இன்சுலின் சுரப்பு விடும். என்ன செய்யும், குளுக்கோஸை குறைக்கும். அப்ப குளுக்கோஸ் குறைஞ்ச நல்லமன்னு பாத்தீங்கன்னா இல்லை, ஒரு லிமிட்டுக்கு மேல குறைஞ்சா நல்லம் இல்லை. ஏனென்றா நம்ம உடம்புக்கு சக்தியை தரது எது, குளுக்கோஸ் தான். அப்ப குறைஞ்சா சக்தி இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்யும், மயக்கம் வரும், அது வரும், இது வரும். அப்ப அந்த கட்டத்துல என்ன, நம்ம நல்ல ஒரு ஒரு 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலம் நோம்பு பிடிக்கும். சரி, அப்ப அந்த டைம்ல என்ன செய்யும், நம்ம உடம்பு குளுக்கோஸ் அளவு குறைஞ்சு குறைஞ்சு போகும். ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா குறைஞ்சு போகல என்ன வரும், குளுக்காகோனுங்கிற ஹோமோன் வந்து என்ன செய்யும், குளுக்கோஸை கூட்டும். அது பேர்லயே இருக்கு பாருங்க, குளுக்கோஸ் கோன். அதாவது குளுக்கோஸ் அது இல்லாம போன டைம்ல வர்றதுதான் குளுக்காகோன். அதிக அளவு குளுக்கோஸ் இருக்கும்போது வர்றது இன்சுலின். வந்து இன்சுலின் குளுக்கோஸை குறைக்கும், குளுக்காகோன் இன்சுலினை கூட்டும். அடுத்தது, அணுக்களிடையே முறையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு மற்றும் மும்மை பிணைப்பு ஆகியவற்றை காட்டும் விடை பின்பற்றும் இது. இதுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா மூணு நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். நைதரசனுக்கு எத்தனை, 1 2 3 4 5, 1 2 3 4 5. இதுவும் பொண்டு, இந்த ரெண்டும் ஒரு பொண்டு உருவாக்கலாம், இது ரெண்டும் ஒரு பொண்டு உருவாக்கலாம், இது ரெண்டும் ஒரு பொண்டை உருவாக்கலாம். சரியா? இப்ப இதுல கடைசி இதை பாருங்க, 1 2 3, சரி 1 2 1 2, இதுல 2 4 6. அப்ப 6 7 8 வந்துட்டா ஓகே. இப்ப இங்கேயும் 8 இருக்கு. இப்ப இது ஓகே. அதாவது CO2. இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துட்டு நிறைய தரம் எழுதி கார்பன், இங்கால ஒரு ஆக்சிஜன், இங்கால ஒரு ஆக்சிஜன், டபுள் பண்ண. அப்ப கார்பனுக்கு 4 வந்துட்டு, ஆக்சிஜனுக்கு 2 இருக்கு. சரிதானே? அடுத்தது HCl. 1 2 3 4 5 6 7 8. இதை வச்சு நம்ம ஆன்சருக்கு போகலாம். என்னது 3வது ஆன்சர். அடுத்து 12வது பார்ப்போம். 100% திறனுடைய நிலை மாற்றியின் முதன்மை சுருளுக்கு 220 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசமும் 60 ஆம்பியர் மின்னோட்டமும் வழங்கப்படுகின்றது. இதன்போது துணை சுருளினூடாக 11 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசம். ஓகே, தெளிவாச்சு பாருங்க நீங்க.
இப்ப நிலைமாற்றிங்கிறது என்னது? ஒரு முதன்மை சுற்று காணப்படும், அது மாதிரி ஒரு துணை சுற்றும் காணப்படும். சரியா? இப்ப இங்கால வார வோல்டேஜ் என்னன்னு சொல்றாங்க? 220. அப்படிதானே? ஓகே. வார கரண்ட் வந்துகிட்டு 0.5 ஆம்பியர். சரியா? இப்ப நமக்கு தெரியும் வலு. சரியானே? இந்த வலுவைத்தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? 100% திறனுடைய வலு. அப்ப இந்த முதன்மை சுருளால எவ்வளவு வலு வருதோ அதே வலுதான் இங்கேயும் வரும். சரியா? அப்ப நமக்கு வலுக்குரிய சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். P சமன் VI. சரியா? இந்த மின்ன சமன்பாடுகள் இருக்கு. P சமன் IR ஸ்கொயர், P சமன் V இன்டு R ஸ்கொயர். நமக்கு என்னென்ன பெருமானங்கள் தெரியுதோ அந்தந்த சந்தர்ப்பத்துல புதிய சமன்பாடை யூஸ் பண்ணணும். இப்ப நமக்கு வோல்டேஜும் தெரியும், கரண்டும் தெரியும். அப்ப நம்ம P சமன் VI யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க எத்தனை வலு வருது? வலு இங்க முதன்மை சுற்றுக்குரிய வலு 220 தர 0.5. சரியா? அப்ப எத்தனை வரும்? 110 வெட். இப்ப இந்த 110 வெட் தான் இங்கேயும் வரப்போகுது. சரியானே? ஆனா இதுல வோல்டேஜ் வந்துகிட்டு வித்தியாசப்படும், கரண்டும் வித்தியாசப்படும். அதான் நம்ம பார்ப்போம் எத்தனை 11 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசமாகும். அப்ப கரண்ட் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப நமக்கு தெரியும் என்ன? P சமன் VI. இப்ப P எத்தனை? 110. V எத்தனை? 11. அப்ப I எத்தனை வரும்? I 10 வரும். ஓகேவா? விளைஞ்சது. இன்னும் ஒரு தடவை நான் சிம்பிளா செஞ்சு காட்டுறேன். என்ன கன்செப்ட்? வலு சமனா இருக்கும். முதன்மை சுற்றுலையும் துணை சுற்றுலையும் வலு சமன். அப்ப இது முதன்மை, இது துணை. முதன்மை சுற்றுல அழுத்த வோல்டேஜ் எத்தனை? 220 தர 0.5 ஆம்பியர். அதுக்கு சமன் இதுல இருக்கிற வர வோல்டேஜ் எத்தனை? 11 தர ஆம்பியர். ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ சமன் 0.5 தர 220/11. ஆன்சர் உங்களுக்கு எடுக்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு கன்செப்ட் இருக்கு. நிலைமாற்றியில என்ன? N1 கீழே N2 சமன், அப்படி இல்லாட்டி NP கீழ் NS. அதாவது NPங்கிற என்ன? பிரைமரி. இந்த சுற்றுல எத்தனை சுருள் இருக்கு? 1 2 3 4 5. சரியானே? அதை இங்க மேல போடுறேன். NSங்கிற என்ன? துணை சுற்றுல இருக்கிற சுற்றுக்கள் 1 2 3. அப்ப என்ன செய்யும்? இங்க 5 இங்க 3 இங்க 50 வோல்டேஜ் இங்க 30 வோல்டேஜ் இருக்கும்ங்கிற கன்செப்ட் தான் இது. இந்த கேள்வியில நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் விஷயங்கள். இப்ப VP இன்குள் VS. சரியா? இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். NP இன்குள் NS, அதாவது முதன்மை சுற்றுக்களின் விகிதம் சமன் வோல்டேஜின் விகிதம். சரியா? அடுத்ததை பார்ப்போம். ஓகே, திரும்ப மீட்டிங் கேன்சல் ஆகும். நீங்க அதே லிங்க்ல ஜாயின் ஆகினா சரி. 13வது, பின்வருவனவற்றுள் 1.5 ஹெர்ட்ஸ் மீடியனை கொண்ட அலை யாது? இப்ப முதலாவது மீடியன்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம மீடியன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல எத்தனை அலை. சரியா? எத்தனை அலைங்கிறது மட்டும் இல்லை. இப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை தரம் நடக்குது ஒரு விஷயம், அதை நம்ம மீட்டர்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப அதை வச்சுக்கிட்டு இப்ப இங்க இதை பார்ப்போம். இந்த முதலாவது ஆன்சரை பாத்தீங்கன்னா இதுல ஒரு அலை என்ன? இவ்வளவும் ஒரு அலை.
இவ்வளவும் ஒரு அலை, இது ஒரு அலை. அப்ப 3 அலை இருக்கு சரியானே. இந்த 3 அலைக்கும் எவ்வளவு நேரம் எடுக்குது? 0.5 செகண்ட் எடுக்குது. அப்ப ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை வரும்? 6 அலை வரும். ஓகேவா? அப்ப முதலாவது ஆன்சருக்குரிய இதுக்குரிய பொருத்தமான ஹெர்ட்ஸ் வந்துகிட்டு 6 ஹெர்ட்ஸ். நமக்கு தேவை எத்தனை? 1.5 ஹெர்ட்ஸ். அப்ப இந்த விட வராது. அடுத்து இதை பார்ப்போம். இது ஒரு செகண்டுக்கு டிரெக்டா தந்திருக்காங்க. அப்ப எத்தனை அலை இருக்குன்னு பார்த்தோம்னா சரி 1 2 3. அப்ப இதுல 3 ஹெர்ட்ஸ். இதுவும் சரி வராது. நமக்கு தேவை 1.5 ஹெர்ட்ஸ் தான் தேவை. இப்ப அடுத்ததை பார்ப்போம். இதுல 2 செகண்டுக்குரிய அலையும் தந்திருக்காங்க. அப்ப 2 செகண்டுக்கு எத்தனைக்கு? 1 2 3. அப்ப 2 செகண்டுக்கு 3ண்டா ஒரு செகண்டுக்கு எத்தனை? 1.5 ஹெர்ட்ஸ் இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். தான் கேட்காங்க. சரியா? மிச்சத்தை பார்ப்போம். ஓகே, மிச்சத்தை பார்க்க தேவையில்லைண்டா. இப்ப 3 செகண்டுக்கு எத்தனைக்கு? 3 அலை. அப்ப இது 3 ஹெர்ட்ஸுக்குரிய சாரி இது 3 ஹெர்ட்ஸ் இல்லை, 3 செகண்டுக்கு 3 அலை. அப்ப ஒரு செகண்டுக்கு ஒரு அலை. அப்ப இதுல ஹெர்ட்ஸ் வந்துட்டு 1 ஹெர்ட்ஸ். சரியா? ஓகே, இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எக்ஸ்ட்ராண்டா இந்த கேள்விக்கு எக்ஸ்ட்ராவா, பட் உங்களோட சிலபஸுக்குரியதான். அதாவது மீடிதன் சமன் ஒன்றின் கீழ் அலைவு காலம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 1.5 ஹெர்ட்ஸ். அப்ப f is equal to 1/t. இப்ப f எத்தனை? 1.5 சமன் ஒன்றின் கீழ் t. அப்ப t சமன் ஒன்றின் கீழ் 1.5. சரியா? ஸோ 1.5 நம்ம எப்படி எழுதலாம்? 15 கீழ் 10 எழுதலாமா இல்லையா? அப்ப நம்ம t சமன் 10 கீழ் 15 எழுதலாம். அதை மாத்தி 2 கீழ் 3. இப்போ இந்த 1.5 ஹெர்ட்ஸ்டைய அலைவு காலம் எத்தனை கேட்டீங்கன்னா 2 கீழ் 3. ஓகேவா? 2 கீழ் 3 அலகு என்ன? செகண்ட். மீதி 2 அலகு ஹெர்ட்ஸ். அதாவது செகண்ட் -1. இதுல அலகுதான் ஹெர்ட்ஸ். அடுத்தது பார்ப்போம். முறையே மென்சவ்வற்ற தனி மென்சவ்வாலான இரட்டை மென்சவ்வாலான புன்னங்கள் குறிக்கும் விடை பின்வருவன. நமக்கு தெரியும் ரைபோசோமுக்கு என்ன இல்லை? மென்சவ் இல்லை. ஓகே, அடுத்த இரட்டை மென்சவ். அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கரு வருமா? இல்லை. அப்ப முதல்ல ஆன்சர் போல இலைமணியும் வர. இலைமணிக்கு என்னது? இரட்டை மென்சவ். இலைமணிக்கு எப்படி? இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அப்ப இது ஒரு மென்சவு, இது ஒரு மென்சவு. உள் மென்சவு, வெளி மென்சவு, 2 மென்சவு இருக்கு. இது வராது. ரைபோசோம் வரும். அடுத்தது பச்சையூர் மணிக்கு இரட்டை மென்சவு. அது சரி. அப்ப தனி மென்சவு ரெண்டு பார்க்கணும் நம்ம. தனி மென்சவு கருங்கிறது வராது. அது கோல்கியோடல் இருக்கு. அப்ப முதலாவது ஆன்சருக்கு போகலாம். 15வது பொருளொன்றின் மீது 3 கிடைவிசைகள் தொழிற்படும் வீதம் ஒரு வீட் காட்டப்பட்டுள்ளது. பொருள் மீது ஏற்படுத்தப்படும் விலையில் விசையின் பருமன். இதுல என்ன செய்யணும்? நம்ம ஒரே திசையில் இருக்கிறத கூட்டி போட்டு எதிர் திசையில் இருக்கிறத கழிச்சிட்டோம்னா சரி. இப்ப எதிர் திசைன்னு போட்டு நீங்க இது ரெண்டையும் ஒரே சைட்ல இருக்குன்னு போய் கூட்டுறல, 2 திசையும் வேற. சரிதானே? இந்த திசையும் இந்த திசையும் தான் உண்டு. அப்ப அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 22. இது எதிர் திசையில இருக்கு. அப்ப அதுவும் 22. அப்ப கழிச்சுட்டீங்கன்னா சைக்கிள். அடுத்து 16வது தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் சுவாச விளைபொருள் அல்லாதது பின்வருவனவற்றுள் எது? சாதாரணமான சுவாசத்துக்குரிய சமன்பாடு என்ன? C6H12 + O2.
CO2 பிளஸ் H2O அதோட சேர்த்து என்னது ATP வடிவில சக்தி கிடைக்கும். இதுதான் சுவாசத்துக்குரிய சமன்பாடு. நினைவு இருக்காது. சரிதானே? அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கார்பன் டை ஆக்சைடு வருது, அதுல ஒரு விளைபொருள் தானே. சரி, ஏடிபியோட சக்தி வரும். இது சாதாரணமான நிலைமையில வர்றது. இப்ப ஆக்சிஜன் இருக்கும்போது, இப்போ ஆக்சிஜன் இல்லாத டைம்ல என்ன நடக்கும்? அதுதான் நம்ம காற்றின்றிய சுவாசம்னு சொல்லுவோம். சரி, எனக்கு காற்றின்றிய சுவாசம் 2 வகையில நடக்கும். ஒன்று எத்தைல் ஆல்கஹால் நொதித்தல், அடுத்தது எலக்ட்ரிக் அமில நொதித்தல். சரி, நமக்கு இதை நான் எங்க நல்லா பார்க்கலாம்டா, எலக்ட்ரிக் அமில நொதித்தல ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பட்டு ஓடுற ஒரு ஒரு ஆள். அவர் சும்மா சாதாரண நின்றுட்டு திடீரென மாதிரி 100 மீட்டர் ஓடுவார். அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் போதாம இருக்கும். சரி, அப்ப அந்த டைம்ல என்ன செய்யும்? காற்றின்றிய சுவாசம் நடக்கும். அப்படி நடக்கிறதால என்ன விளைவுல வரலாம் வந்து பாத்தீங்கன்னா, லெக்டிக் அமிலம் உருவாகும். அந்த லெக்டிக் அமிலம் உருவாகி எங்க காணப்படும்னா, சதைகள் இருக்குதானே, தசைகளுக்கு இடையில என்ன செய்யும்? சேர்ந்து கொள்ளும். சேர்ந்து ஒரு ஒரு நமக்கு அதை ஃபீல் ஆகும், கிரேம், தசைப்பிடிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் இந்த லெக்டிக் அமிலம் தான். ஏன்? காற்றின்றிய சுவாசம் மூலம் இந்த விளைபொருள் உருவாகி என்ன செய்தாங்க? சேர்ந்து கொள்ளுது. அதனால பிடிப்பாங்க. லெக்டிக் அமிலம் எப்படி வருதுன்னு விளங்கிச்சானே. ஓகே, அப்ப நான் சொன்ன 2 தான் இருக்கு. ஒன்று லெக்டிக் அமிலம், அடுத்தது எத்தைல் ஆல்கஹால் நொதித்தல். அப்ப லெக்டிக் அமிலம் மனிதன்டா தாவரத்துல என்ன வரும்? எத்தைல் ஆல்கஹால் நொதித்தல் வரும். 17வது பார்ப்போம். 16 கிராம் மெத்தனோலில் CH3OH அடங்கியுள்ள எச் அணுக்கள் எண்ணிக்கை அது. இதுக்கு முதலாவது நம்ம எடுத்தோடனே என்ன செய்யணும்? இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள அவங்க தந்திக்கிற ஓகே, அவங்க தந்திருக்காங்க என்ன, ஒரு மூலோட கிராம் வந்துட்டு எவ்வளவுன்னு தந்திருக்காங்க, மூலர் பிரிவில் தந்திருக்காங்க. ஸோ 32 கிராம் மூல் -1. அப்ப நமக்கு தந்திக்கிறது 16 தான் தந்திருக்காங்க. அப்ப அதுல எத்தனை மூல் இருக்க போகுது? 0.5 மூல் இருக்கும். சரியா? அப்ப 0.5 மூலண்டா 0.5 தர அவகாத்திர மாறிலி 6.02 தர 1023. இந்த நம்பர் இந்த மூலக்கூறு இருக்கும். இப்ப நான் சொல்றேன், CH3OH இது ஒரு மூலக்கூறு, CH3OH இது ஒரு மூலக்கூறு, CH3OH. இந்த மாதிரி எத்தனை நம்பர்ல இருக்கும்? இந்த நம்பர்ல அப்படியோ நிறைய நம்பர் இருக்க போகுது. 16 கிராம் எடுத்தீங்கன்னா. சரியான? ஆனா கேள்வி அதான் கேட்கிறான். கேள்வி அது கேட்கல. கேள்வி எத்தனை ஹைட்ரஜன் அணு இருக்கும்னு கேட்கிறான். சரியான? அப்ப இந்த நம்பர்ல ஒரு மூலக்கூறுல 4 இருக்கும். சரியானே? அப்ப என்ன செய்யணும்? நம்ம இதை 4ஆல பெருக்கணும். சரியா? பெருக்கி நம்மள என்ன வரும்? 0.5 தர 4 எத்தனை? 2. 2 தர 6 6.02 தர 1023. எத்தனை ஆன்சருக்கு போகலாம்? முதல் ஆன்சருக்கு போயிடலாம். 18வது அணுசேக தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு பயனற்ற பொருட்கள் உடலிலிருந்து அகற்றப்படும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும்? என்ன ஆன்சர்? கழிவகற்றல் நம்ம கொடுப்போம். சரி, இப்போ என்னென்ன வகையான கழிவகற்றல் இருக்கு? உடம்புல இருந்து தோன்ற கழிவுகள் என்னென்ன?
ஒன்று CO2. அது எப்படி அகற்றப்படும்? சுவாசத்துல அகற்றப்படும். வியர்வை ஓகே, வியர்வை. வியர்வையில் என்னென்ன அகற்றப்படும்? நீர். சரிதானே? ஆனா நீர் என்னது? உடம்புக்கு நச்சு இல்லை, பட் இருந்தாலும் அது ஒரு கழிவு தான். மத்த கழிவு எல்லாமே நச்சு. சரியான? CO2 உடம்புல தேங்கி இருக்குதுன்னா அது நச்சு. அடுத்தது சிறுநீர் மூலமாக கழிக்கலாம். அதுல என்ன வழியாகும்? யூரியா. வேற சமிபாடடையாத உணவு. இதை நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், கழிவண்டு சொல்ல மாட்டோம். சரியானே? அப்ப கழிவு இந்த இந்த 3 தான். நீர், CO2, அமோனியா, யூரியா. அதுகள் பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தின் போது விசை இணை தொழிற்படாது? இது ஒரு நல்ல கேள்வி ஒன்று. சரி, இது முதல்ல நான் என்ன கன்செப்ட் விசை இணை என்றால் 2 விளங்கப்படுத்துறேன். சாதாரணமா ஒரு விஷயம் வந்து நீங்க கொடுக்கணும் வைங்கல்ல. ஒரு இப்ப நான் சொல்றேனே, இந்த புள்ளியில நீங்க ஒரு விசையை கொடுக்கணும். சரியா? இல்ல, இப்ப நான் சொல்றேன், இப்ப இதை நீங்க திருப்பணும். இன்னைக்கு ஒரு சுழல் புள்ளி ஒன்று இருக்கு. சரியா? இந்த சுழல் புள்ளியை நீங்க வலப்பக்கமாக சுழற்றணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒரு குரோட மாறி ஒன்று போட்டு பண்ணி என்ன செய்யலாம்? நீங்க திருப்பலாம். சரிதானே? இதுல நீங்க இந்த நீளத்தை கூட்ட கூட்ட என்ன செய்யும்? நீங்க கொடுக்க வேண்டிய விசை குறையும். அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திருப்பம். F சமன் sorry F திருப்பம் என்று எடுக்கிறோம். விசை தர விசைக்கு செங்குத்தான தூரம். இந்த மாதிரி விசை இணை என்ற என்னன்னு சொல்றேன்டா, இந்த புள்ளி எடுங்க. இந்த புள்ளியில இது என்ன செய்யும்? இது இங்கால சுழலுதண்டா, இது இங்கால விசை கொடுக்கும், இந்த புள்ளி இங்கால விசை கொடுக்கும். அப்ப ரெண்டும் கொடுக்கறதாலதான் இது என்ன செய்ய போகுது? இங்கால சுழலும். இப்படி 2 சைடாலையும் எதிரெதிர் கடிகார திசை, எதிர் கடிகார திசையில சுழற்ற. அதாவது ஒரு இப்போ வெறுமனே ஒரு விசை கொடுக்காம 2 சைடாலையும் விசை கொடுக்கும் தானே. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? விசை இணைன்னு சொல்லுவோம். ரெண்டும் விசை இணை, 2 சைடால நம்ம கொடுக்குறோம். சரியா? ஆன்சரை பார்ப்போம். கதவை பூட்டுவதற்காக சாவியை திறத்தல். இது 2 பக்கம் தான் நீங்க விசை கொடுப்பீங்க. இப்ப ஒரு சாவி ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஏண்டா, சாவியை இங்காலையும் திருப்புவீங்க, இங்காலையும் திருப்புவீங்க. உங்களோட ஒரே விரலால், ஒரே கையால 2 பக்கம் திருப்புவீங்க. அது மாதிரிதான் திருகாணியை பொறுத்த திருகாணி செலுத்துதல் இந்த மாதிரி இருந்துச்சுண்டா, நீங்க மேல பிடிச்சி இங்களையும் திருப்புவீங்க, கீழே பிடிச்சி இப்படியும் திருப்புவீங்க. சரியானே? 2 பக்கம் திருவோம். போத்தல் மூடியை திருகுதலும் அப்படித்தான். இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று இருக்கு. இங்க சென்ன கன்செப்ட் எங்க இந்த இருக்கு. இந்த கன்செப்ட் தான் 2 பக்கம் திருவோம். சைக்கிள் ஒன்று மிதியடியை மிதியல். இது என்ன மாதிரியா? நல்லா நான் என்ன சொல்றேன்னு நல்லா பாத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு பெடல் இருக்கு தானே, சைக்கிள் பெடல் 2 சைடும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், நம்ம இங்களையும் மிதிக்க முடியாது நினைச்சிருப்போம். 2 பக்கமும் ஒரே டைம்ல மிதிச்சிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது நினைப்போம்.
ஆனா அடுத்த தடவை நீங்க பைசிக்கிளோடக்குள்ள நல்லா கவனிச்சு விட்டு பாருங்க. நீங்க இங்கல பக்கம் விசை கொடுக்க போல விசை கொடுக்க போல இங்கால உங்களோட கால் வந்துக்கிட்டு இந்த பெடல்ல ரெஸ்ட்ல இருக்கும், விசை கொடுப்படாது. சரியா? இந்த பெடல் மேல இருந்து கீழே போகும், மேல இருந்து கீழே போகும் வரைக்கும் தான் நீங்க விசையை கொடுத்து மிதிப்பீங்க. அந்த டைம்ல இது இந்த காலம் உங்களோட இந்த பெடல்ல ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது கீழே இருந்து மேல வரும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வீங்க, இதை ரெஸ்ட் லைக் போட்டு இந்த பெடலை மிதிப்பீங்க. சரியானே? அதுக்கப்புறம் என்ன, இந்த பெடலை மிதிச்சு இதுக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க. அப்படி மாறி மாறி என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. அதால ரெண்டு சைடும் ஒரே டைம்ல நீங்க விசை கொடுக்க மாட்டீங்க. அப்படி கொடுத்தா பைக் ஓடாது. ஓகேவா? இந்த கன்செப்ட் நல்லா யோசிக்க வேண்டியது, நம்ம நல்லா உத்து கவனிச்சாதான். இப்ப உங்க புக்லயும் இந்த விஷயம் இல்லை. நல்ல ஒரு கேள்வி. அடுத்தது 20வது. மைய அணு விளிம்பிய வாயு இலத்திரன் அமைப்பை பெறும் மூலக்கூறு பின்வருவனவற்றில் எது? அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றா எழுதி பார்க்கணும். பெரிலியம் குளோரைடு ஒரு, குளோரைடு 2. பெரிலியத்திர வலுவளவு 2 தானே. அப்ப அங்கால உண்டு இங்கால உண்டு. குளோரின் 1 1 2 3 4 5 6 7 8. இங்க 2 சரி. பெரிலியத்துக்கு வலுவளவு 2 2ஐயும் கொடுத்தாச்சு. இப்போ மைய அணு விளிம்பி வாயு பற்றிருக்கா? இல்லை. ஏஎல் சேர்த்தியே பார்ப்போம். அலுமினியத்துக்கு குளோரின் 3. அலுமினியத்துக்கு 3 தான் வலுவளவு. 3ஐயும் கொடுத்துட்டா மிச்சம் இல்லை. இப்போ 6 தான் இருக்கு. விளிம்பிய வாயு இல்லை. ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன். ஓகே தானே? இதை பாருங்க. நைட்ரஜன் வலுவளவு 5. அதுல 3 ஒன்று கொடுத்தேன்டா 2 மிச்சம். அப்ப 2 4 6 8 விளிம்பிய வாயு. ஆன்சர் 3ஆக போகல. அடுத்தது 21வது. தடை காண்றது. சரியா? நமக்கு தெரியும் ஒரு தடையில எத்தனை கோடு இருக்கும், 4 லைன் இருக்கும். சரியானே? 1 2 3. அடுத்தது கொஞ்சம் தள்ளி 4வது லைன் இருக்கும். சரியானே? இப்ப இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர். அடுத்தது 10 பெருமானம், பவர், வலுவை செல்லும். இப்ப என்னது, நிறங்கள் முறையே சிவப்பு, ஊதா, கப்பிலம், வெள்ளி. சிவப்பு, ஊதா, கப்பிலம், வெள்ளி. சிவப்புக்கு எத்தனை நம்பர், 2. அப்ப 2. ஊதாக்கு 7. சரியா? அப்ப 2ஐயும் சும்மா எழுதுறோம் நம்ம. 27 தர 10 எத்தனாவது அடுக்குங்கிறது எது செல்லும், 3வது லைன் செல்லும். கருப்புக்கு 1 11 சமன எத்தனை, 270 ஓம். 2வது ஆன்சருக்கு போகல. சரியா? இதை தாண்டி இன்னும் ஒரு கோடு இருக்கு. இது என்னதுண்டா, அதுல ரேஞ்ச், பரந்த வீச்சு. சரியா? இப்ப இதுல ஒவ்வொரு பெருமானத்துக்கும் இருக்கு. சரியானே? ஒவ்வொரு நிறத்துக்குரியும் ஒவ்வொரு. இப்ப வெள்ளி தானே, வெள்ளி எங்களுக்குள்ள நான் நினைக்கிறேன் 10% நினைக்கிறேன். 5% ஒரு கலர், 10% ஒரு கலர், 20% ஒரு கலர். 20% கலர் இல்லை. எந்த ஒரு நிறமும் இல்லாட்டி அங்க நம்ம என்ன எடுக்கணும், 20% எடுக்கணும். சரியா? அதாவது இது என்ன சொல்லுதாண்டா, இந்த 270 ஓம் இருக்குத்தானே, இந்த 270 ஓம் 10% கூடையும் மேலும் குறையும் மேலும். இப்ப கணக்கு போட்டுப்போம் நாம. 100க்கு 10 270க்கு எத்தனை, இது வெட்டுப்படும்.
மட்டும் நம்ம 27. அப்ப இந்த 270 ஓமோட சரியா 27 கூடலாம் குறையலாம். இப்ப எத்தனை வரும்? 297 வரலாம். அப்படி இல்லாட்டி 27 கழிச்சோம்னா 143. அப்ப இந்த தடையில பெருமானம் இந்த இதுக்குள்ள இருக்கும். 143க்கும் 297க்கும் இடையில இருக்கும். இது உங்களுக்கு கேள்வியில கேட்கல, பட் மேபி ஃபைனல்ல கேட்கலாம். இது எப்படி கான்ட்ரெண்ட் விளங்கிச்சான உங்களுக்கு? முதலாவது 2 லைனும் நம்பர், 3வது லைன் 10 அடுக்கு. அப்ப அதால பெருக்கிட்டோம்னா சரி. ஓகே, 22வது பின்வரும் வெவ்வேறு பதார்த்த சோடுகளை கலக்கும் போது ஏகவின கலவை பெறப்படும். என்னது? டிரெக்டா ஆன்சருக்கு போக இயலும். எத்தனோலும் நீரும். எத்தனோலுங்கிறது என்ன? ஆல்கஹால். சாராயத்துக்குள்ள நீர் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறது. அதை வச்சு நம்ம டிரெக்டா போக இயலும். ஏகவின கலவண்டை என்னென்று தெரிஞ்சுக்கணும். ஏகவின கலவண்டா நல்லா மிக்ஸ் ஆகக்கூடியது. எது நீர் எது எத்தனோலுங்கிறது நம்ம பிரிச்சு அறியல. எல்லாத்தையும் பார்த்தா ஒன்றா இருக்கும். ஓகே, 23வது பொருள் ஒன்றின் இயக்கத்துடன் தொடர்புடைய இடப்பெயர்ச்சி நேர வரம்பு தரப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூற்றுகளில் உண்மையானது. ஓகே, முதல் 10 செகண்ட்களில் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. சரிதானே? 10 செகண்டுக்கு இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போய் சீராக கூட்டிட்டு போகுது. அந்த கூட்டு சரி. 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரை பொருள் ஓய்வில் உள்ளது. சரியான இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி மாறலை. 10வது செகண்ட் இங்க இருந்து ஒரு பொருள் இங்க போகுது. இது 10 செகண்ட். 10ல இருந்து 30 செகண்ட் வரை இங்கே நிக்கி. சரிதானே? இங்க இருந்து இடப்பெயர்ச்சி என்ன 12 மீட்டர்டா 12 மீட்டர்லயே நிக்கி. சரிதானே? அப்ப ஓய்வில் இல்லை. 30 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சி 300 மீட்டர்கள் ஆகும். அப்படியா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இங்க இருந்து இங்க போகுது, 12 மீட்டருக்கு போகுது. அடுத்தது 30 செகண்ட் வரை அங்கேயே நிக்கி. அப்ப எவ்வளவு இடப்பெயர்ச்சி? 12. பண்ணு கூட்டு போல. அப்ப ஏயும் பியும் சரி. 24வது ஒளித்தொகுப்பு தொடர்பாக மாணவர் ஒருவர் தயாரித்த பாக்கெட் போட்டு படம். என்னது? ஒளித்தொகுப்பால என்ன வரும்? CO2 சக H2O C6H12O6 குளுக்கோஸ் வரும். அப்ப இங்க குளுக்கோஸ் சேமிப்பு மாப்பொருளை சேமிக்கும், ஸ்டார்ச்சாக சேமிக்கும். அதான அந்த நிலக்கீழ் தண்டுகள்ல சேமிக்கிறதெல்லாம் இதுதான் மாப்பொருள். கொண்டு சொல்லல் சுக்ரோஸாக கொண்டு செல்லும். என்ன இலையத்து கூட கொண்டு செல்லும்? காலா உரியமா? நீரை கொண்டு செல்றதுதான் கால். உணவு பதார்த்தங்கள் சுக்ரோஸ் எல்லாம் கொண்டு செல்றது உரியம். சரி, அப்ப என்ன ஆன்சர் போல நம்ம குளுக்கோஸ் மாப்பொருள் சுக்ரோஸ் 2வது போயிடும். இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி என்று வந்துருந்துச்சு. தாவர உடலுக்கு வலிமை அளிப்பதற்கும் நீரை கொண்டு செல்வதற்கும் என ஒழுங்கமைந்துள்ள இல்லையா? என்னது? கால்தான். கால்தான் ரெண்டும். ஒரு நல்ல வைரமான மரம் வேண்டா, அதுக்கு அந்த வைரம் இருக்கிறதுக்குரிய காரணம் கால் இலையம். அது மாதிரி நீரையும் கொண்டு செல்ல முடியும். சரி, வங்கிகளில் அடங்கியுள்ள மூலங்களை அவற்றின் திணிவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தும் போது பெறப்படுவது.
ஓகே, நம்ம உடம்புல அதிகமாக காணப்படுறது என்னது? ஆகவும் அதிகமாக காணப்படுறது H2O, நீர். ஏறத்தாழ 60% நீர் தான் காணப்படும். மிச்சம் மிச்சமெல்லாம். அப்ப 60% என்றா அது ஒரு பெரிய ஒரு இதுதானே. அதுலயும் H2Oல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு எத்தனைதான்? 2. ஆக்சிஜனுக்கு 16. சரியா? அப்ப திணிவு எது கூட? ஆக்சிஜனுக்கு கூட. ஆக்சிஜன். அதுக்கு அடுத்தது இப்போ 60% மிச்ச 40% எது கூடவா இருக்கும்? கார்போஹைட்ரேட் தான் கூட. கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா C6H12O6. அப்ப அதுலயும் என்னது? அதுலயும் ஆக்சிஜன் தான் கூட. அப்ப ஆக்சிஜன் எப்படியும் மேக்சிமமா இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன். ஏன் கார்பன் 1க்கே 12 கிராம். அப்ப கார்பன் 6 போல நல்ல பெரிய ஒரு அமௌண்ட் வரும். இது ஹெச்சுக்கு இங்க 12, இங்க 2 தானே. 12 2 14 தான் வருது. அப்ப அதை விட கார்பன் கூட. அப்ப ஹைட்ரஜனோட கார்பன் கூட, கார்பனோட ஆக்சிஜன் கூட. 4வது ஆன்சருக்கு போயிடும். அப்ப 26வது உந்தம் தொடர்பான கேள்வி. இதுல எது ஆகக்கூடின உந்தம் இருக்குன்னு கேட்காங்க. உந்தம் எதுக்கு சமன்? திணிவு தர வேகம். எதுக்கு திணிவு கூட, எதுக்கு வேகம் கூட என்று பார்த்து போட்டோம்னா சரி. 9 2 18 இதுக்குதான். இந்த உந்தம் தொடர்பாக மேலதிகமா கதைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க டவுட்னா கேளுங்க. உந்தத்திர அழகு என்ன? சொல்லுங்க bro. திணிவுக்கு கிலோகிராம், வேகத்துக்கு ms-1. கிலோகிராம் ms-1. ஓகே, 27வது பார்ப்போம். சர்வசமனான. ஓகே, இது ஒரு ஒரு ஓம் ஒரு ஒரு தடையிட பெருமான 4ஆம். இப்போ இதுல எது ஆகக்கூடிய பிரைட்னஸ் 10, எது ஆகக்கூடிய குறைஞ்ச பிரைட்னஸ் கேட்குறாங்க. நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா விளைவு தடையை காணணும். இதுக்கு 4 இதுக்கு 4ங்கக்குள்ள இதுக்குள்ள 8. ஏன் ரெண்டும் தொடரா இணைக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் சமாந்தரம். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம இந்த சமன்பாடு போடலாம். 1 R ஈக்குவேஷன் சமன் 1 R1 சக 1 R2. ஏன் இது சமாந்தரமா தொடுக்கப்பட்ட தடைக்கு இது விளைவு தடை காண்ற சமன்பாடு. போட்டு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் சமன் இது 4 தானே. இங்க 4 இங்க 4 போட்டீங்கன்னா 2 வரும். செஞ்சு பாருங்க, 2 வருது. இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுக்குரிய விளைவில் கால தடை கண்டுட்டு தானே எத்தனை? 2. சரியா? இப்ப நம்ம இதை சுற்று மாத்தி எழுதுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு பல்ப் ஒன்று இருக்கு, மேல பேட்டரி இருக்கு. வந்து நான் என்ன சொல்லிட்டேன்? இது ரெண்டுக்கும் உரிய விலையில் 2. சரியா? இங்க 4, இங்க 4, இங்க 2ங்கக்குள்ள 6. சரியா? இப்ப நமக்கு எல்லாத்துக்குரிய விளைவு தடை சரி. இங்க 8, இங்க 4, இங்க 6. சரியா? இப்ப சமன்பாடை போடுவோம். B சமன் IR. ஐய வலுவை மாற்றம் செஞ்சோம்னா B இன் கீழ் R. வோல்டேஜ்ங்கிறது மாறல. ஏன்? பேட்டரி மாறல தானே, வோல்டேஜ் மாறல. ஐ தான், ஐயும் ஆறும் மாறு. தடையை தான் நாம் மாற்றிக்கோம். 1க்கு 8, 1க்கு 4, 1க்கு 6.
அப்ப தடை இங்க குறைஞ்சுண்டா எங்க தடை குறையுமோ அப்ப கரண்ட் கூடும். கரண்ட் கூடிச்சுன்னா என்ன கூடும்? பிரைட்னஸ் கூடும். அப்ப எதுல இது ஆக கூடின தடை? ஏ ஆக கூடின தடை. அப்ப ஆக குறைஞ்ச பிரைட்னஸ் ஏக்கு இருக்கும். ஏ ஏ பி ஃபர்ஸ்ட் வருது. அப்ப இந்த ஆன்சர் போல, இதுவும் போல. அடுத்து நம்ம எடுத்து பார்க்கணும் கூடிய பிரகாசம். கூடிய பிரகாசம் எதுக்கு வரும்? ஆக குறைஞ்ச தடைக்கு தான் வரும். இது ஆக குறைஞ்ச தடை இது 2 ஓம். அப்ப பி, ஏயும் பி ஆன்சர். சரி, 28வது பார்ப்போம். ஆய்வுக்கூடத்தில் அமில மூலங்களை இனங்காணும் பரிசோதனையில் 3 கரைசல்களில் பெறப்பட்ட அவதானங்கள் பின்வருமாறு. சரி, pH தால் ஊதா நிறமாதல் சரிதானே? சிவப்பாய்ச்செண்டா என்னது? அமிலம். ஊதாவாய்ச்செண்டா காரம். பினோப்தலை நிறமற்றதாக மாறுதல், அதுவும் காரத்துக்குரிய காட்டிதான். பினோப்தலின் பிங்காக மாறிச்செண்டா அமிலம், நிறமற்றதாக மாறிச்செண்டா காரம் அல்லது மூலம். சிவப்பு பாய்ச்சாத்தால் நீளமாக மாறுறது காரம். சரி, மேற்படி கரைசல் மூலவியல் புள்ளியல் ஏபிசி ஆகும். இதுக்கும் ஸ்கீம்ல மார்க்ஸ் கொலையா கொடுத்துருந்தாங்க. சரியா, நீங்க திருத்தி கொள்ளலாம். ஓகே, 29வது பார்ப்போம். தெளிய வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை வழங்கப்படுத்துறேன். இது என்னது? ஊடகம். ஊடகத்துக்குள்ள என்ன இருக்கு? பினோப்தலினும் இருக்கு, பொட்டாசியம் பெரிசைனேட்டும் இருக்கு. சரியா, பொட்டாசியம் பெரிசைனேட் எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Fe2+ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இரும்பு துருப்பிடிச்சா அது என்ன செய்யும்? நிறம் மாறும், நீல நிறம் மாறும். சரி, அப்ப ஒரு உலோகம் துருப்பிடிக்கணும்டா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மூலகம் என்ன செய்யப்படா? துருப்பிடிக்க கூடாது. அதுக்கு நம்ம தான் என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? நம்ம தாக்க வித தொடரை யூஸ் பண்ணுவோம். கணக்கில் நாசரி காதலி. சரிதானே? இப்ப என்னென்ன மூலம் வந்து இருக்காங்க நமக்கு? எஃபியும் எம்ஜியும். எஃபி இருக்கு, எம்ஜி இருக்கு, கொப்பர் இருக்கு. சரியா, இப்ப எம்ஜியும் எஃபியும் நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா எது துருப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும்? மெக்னீசியம் தான் துருப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். பக்கத்தில் கூட. அப்ப இதுல இரும்பு துருப்பிடிக்காது. எஃபியும் கொப்பரையும் பாத்தீங்கன்னா எஃபி தாக்கத்திறன் கூட. அப்ப இதுல இரும்பு என்ன செய்யும்? துருப்பிடிக்கும். அப்ப இரும்பு துருப்பிடிச்சா இது இந்த பொட்டாசியம் பெரிசைனேட் என்ன செய்யும்? நிறம் மாற்றும். அப்ப என்ன கலர் காட்டும்? நீலம் காட்டும். இங்க நீலம் காட்டாது, மாறா இங்க என்ன காட்டும்? அப்ப எது இங்க துருப்பிடிக்க போகுது? மெக்னீசியம் என்ன செய்யும்? மெக்னீசியம் 2+ உருவாக்கும். அதால OH- உருவாகும். அப்ப OH- என்னது? காரம். அப்ப பினோப்தலினுக்கு கலரை காட்டும். என்ன கலர்? பிங்க் கலரை காட்டும். இப்ப கூற்று பார்ப்போம். கொப்பர் உலோகத்துக்கு அண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தால மீட்டிங் முடியும். ஜாயின் ஆகுங்க.
நம்ம முடிச்சிடலாம். சரி பார்ப்போம். கொப்பர் உலோகத்து கண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோற்றம். சரிதானே? இப்ப இதுக்கு பக்கத்துல நீலம் தோண்டிச்சேன்டா இங்க என்ன செய்யும்? கொப்பர் 2+ வரும், அது OH- வரும். பினோப்தேனுக்கு பிங்க் கலரை காட்டும். பிங்க் தான் இளஞ்சிவப்பு. இரண்டு ஒழுங்கமைப்பிலும் Fe கண்மை நீல நிறம் தோன்றும். சரியா? இல்ல அது போல Fe கண்மை நீல நிறம் தோன்றினா என்ன அர்த்தம்? Fe வந்துகிட்டு துருப்பிடிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டுலயுமே துருப்பிடிக்காது. பக்கத்துல மெக்னீசியம் இருந்தா மெக்னீசியம் தான் துருப்பிடிக்கும். கொப்பர் வீக்கத்தால கொப்பர் துருப்பிடிக்காது, Fe துருப்பிடிக்கும். ரேசி மெக்னீசியத்து கண்மையில் எந்த ஒரு நிறமும் தோன்றாது. அப்படி இல்லை, மெக்னீசியம் துருப்பிடிச்சுன்னு செய்யும். OH- தரும், அது பிங்க் கலரை காட்டும். இப்போ ஏபியும் சரி. அது பார்த்துட்டோம். 39. ஓகே, கேள்வியை வாய்ச்சி கொள்ளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கேள்வி உங்களுக்கு பிஎஃப் அனுப்பி தானே இருக்கேன், குரூப்ல அனுப்பியிருக்கேன். இது ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துல இருந்து ஒரு போல் தானே. ஓகே, ஒரு குரடு. ஒரு போல் எடுக்கணே, எல்லாம் ஒன்றுதான். ஆரம்பத்துல வேகம் எத்தனை? 0. அவர் கையில குரடை வச்சு சும்மா விடுவார். விட்ட உடனே என்ன செய்யும்? ஒவ்வொரு செகண்டுக்கு 10 ms-1 கூடி 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 போகும். அதானே சுவாதீன உயிர் சுவாதீன இயக்கம். சரி, அப்படி கூடி கூடி போய் இதுல உயரம் எத்தனை? 45 மீட்டர். 45 மீட்டர் கீழே அடிக்கும். தரையை தொடும் கணத்துல என்ன வேகம் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ண இயலும்? டிரெக்டா நமக்கு இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். S = UT + ½ AT வர்க்கம். இல்ல, இந்த சமன்பாடை யூஸ் பண்ண இயல. நமக்கு இறுதி வேகம் தானே தேவை. V² = U² + 2AS. இந்த சமன்பாடு யூஸ் பண்ண இயலும். V என்கிற என்ன? இறுதி வேகம். Q என்கிற என்ன? ஆரம்ப வேகம். 2ங்கிறது 2. A 6 மோடுகள், S வந்துகிட்டு உயரம். இப்ப நம்ம போடுவோம். V² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இறுதி வேகம், ஆரம்ப வேகம் 0. இப்போ அதை நம்ம தானே விடுறோம், மேல இருந்து கீழே சும்மா விடுறோம். 2 × A வந்துங்கிற என்ன? 6 முடுகள், உயிர்ப்பு 6 முடுகள் 10. உயரம் வந்துகிட்டு 45. எத்தனை வரும்? 90 = V வர்க்கம் வரும். V வந்துகிட்டு 90 வர்க்கம் மூலம் நம்ம இப்ப எழுதலாம். 9 தர 10 எழுதலாம். வெளியால் எடுத்தோம்னா 3 தர √10 வரும். 30ங்கிறது வராது, 45ங்கிறது வராது, 3 வராது தானே. 3 தர √10, 4.5 ஏறத்தாழ சரி, எக்ஸாக்டா சரி வராது. கணக்கு செஞ்சதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா?
ஓகே, நம்ம இந்த கேள்வியை கொஞ்சம் லாஸ்டா பார்ப்போம். ஏன்டா ஆன்சர் வந்துகிட்டு 30 தான் வரும். அதாவது மேல இருந்து விடும்போது 3 செகண்டுக்கு இது என்ன செய்யும்? பயணிக்கும். இப்போ 1 செகண்டுக்கு 1 10 10 கூடினா 30 செகண்ட் வரும். சரியா? இது எப்படி நீங்க சரியா கன்ஃபார்ம் பண்ணலாமாண்டா, உயிர்ப்பிங்கள் விட்டீங்கண்டா இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு தூரம் பயணிக்கும்ங்கிறத நம்ம லேசா கண்டுபிடிக்கலாம். சரியா? முதலாவது செகண்டுக்கு 5 மீட்டர் போகும். 2வது செகண்டுக்கு 15 மீட்டர். 3வது செகண்டுக்கு 25 மீட்டர். அதாவது 5 3 1 3 5 7 9 இந்த இந்த விகிதத்துல கூடும். சரி, நான் இது 5 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? முதலாவது செகண்டுக்குரிய வரும். இதுல 5 பெருக்கினீங்கன்னா 2வது செகண்டுக்குரிய வரும். இதுல 5 பெருக்கினீங்கன்னா 3வது செகண்டுக்குரிய வரும். இப்ப இந்த 3 செகண்ட்ல போன மொத்த தூரத்தையும் கூட்டினீங்கன்னா தான் எத்தனை வரும்? 45 வரும். சரியா? அப்ப 3 செகண்ட் போறதுங்கிறது கண்டுபிடிச்சோம்னா 30 ms-1 தெரியும் நமக்கு. இது எந்த அளவுக்கு டீப்பா தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் உண்டு, சொல்லி சொல்றேன். அது அப்படியே அந்த கேள்வி இருக்கட்டும். 32வது போவோம். என்ன இருக்காங்க? அட்கேன். அட்கேன் என்றா என்னது? ஹைட்ரஜன் கார்பன் இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுது. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்பது ஒற்றை பிணைப்பு காணப்படுது. அப்படியா? கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலே எப்பயும் ஒற்றை பிணைப்பு தான். அதுக்காக நம்ம அட்கேன் என்று சொல்லலாம். கார்பன் கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுது. இதுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு காணப்படுறதா அதை என்னன்னு சொல்லலாம்? அட்கேன் என்று சொல்லலாம். இரட்டை பிணைப்பு காணப்பட்ட அட்கீன். உண்மை பிணைப்பு காணப்பட்ட அட்கைன். அடுத்தது NOH காய்ச்சி வடித்த நீர் கரைக்கப்பட்டு கரைசல்கள் 3 இருக்கா? பிற செறிவு கேட்காங்க. இதான் இருக்கு. இதுல 3 கலவளவும் வேற. இப்ப 1 சின்ன பாட்டில், அடுத்தது பெரிய பாட்டில். அப்ப இதுல செறிவை கம்பேர் பண்ண நமக்கு வேற பாட்டில வச்சிருந்து சரி வர. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே பெருமானத்துக்கு ஆக்கணும். நான் 100 காக்குறது எனக்கு லேஸ். இப்போ 250 நான் எப்படி 100 ஆக்கலாம்? 2ஆல பெருக்கினண்டா 500. அப்ப அது 5ஆல பிரிச்சனண்டா 100. சரியா? அப்ப கீழே என்ன செஞ்சோம்னா அதே மாதிரி இங்கேயும் செய்யணும். அப்ப 20 தர 2 கீழே 5 எத்தனை வரும்? 40 5ஆல பிரிக்கணும்டா 8. இங்க 8 இங்க 10. 600 100 மட்டும் என்ன செய்யணும்? 6ஆல பிரிக்கணும். அப்ப 40 6ஆல பிரிச்சோம்டா 20 கீழ் 3 6.66 வரும். இந்த மாதிரி பெருமானத்துல வரும். இப்ப எனக்கு கம்பேர் பண்ற லேஸ் கூட எது? ஏ. அதோட கொஞ்சம் குறைய சி. இது வராது. ஏ சி பி. 34வது பார்ப்போம். டிரான்சிஸ்டர் தந்திருக்காங்க. இதுல எந்தெந்த பல்பு சரி டிரான்சிஸ்டர்ல பேட்டரியில இருந்து பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் என்ன செய்யும்? வெளியாகும். வெளியாகிட்டு போகும். இந்த மாதிரி போகும். போய் இந்த ஜங்ஷன்ல 2 இடத்துல போகலாம். இவருக்கு இங்கேயும் போக இயலும், இங்கேயும் போக இயலும். ஆனா என்ன பிரச்சனை? இங்க பிளாக் இருக்கு. எல்இடில இந்த சைட்ல கரண்ட் போகாது, இங்க இருந்து தான் கரண்ட் போகும். சரியா? அப்ப இங்க போகாது, பிளாக் ஆகிரும். இங்கெல்லாம் போகும். சரியா?
இங்கெல்லாம் போயிட்டு அப்ப டி பத்தும் டி ஒளிரும் போய் அடுத்த 2 ஜங்ஷன் வருது இங்கெல்லாம் போகலுமா இங்கெல்லாம் போகல பிளாக் ஆயிரும் கரண்ட் போய் இங்கெல்லாம் ஓடுது இங்கெல்லாம் போய் இங்கெல்லாம் தடை இதெல்லாம் மூடும் இதுல ஒரு கனெக்ஷன் இல்லை அதுக்காக தான் இப்படி காட்டிப்பாங்க இப்போ இதெல்லாம் ஓடும் இதெல்லாம் ஓடி போய் இப்போ இவருக்கு இங்க திரும்ப 2 ஜங்ஷன் வருது இங்களையும் போகலும் இங்கால போறதுக்கு என்ன பிரச்சனைடா கரண்ட் எதுல வெளியாகும் பாசிட்டிவ் டேர்ம்ல இருந்து வெளியாகும் பாசிட்டிவ்ல இருந்து வெளியாகினது நெகட்டிவ்ல வந்து சேரணும் அப்ப இங்கால போனாருன்னா அவருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போய் சேரலுமா புகையில்லாது அப்ப இவரு இங்கால போக மாட்டார் இங்கால மட்டும்தான் போகல சொல்லுங்க ஓகே மைக்கு கொஞ்சம் பார்த்து ஓ பண்ணிக்கோங்க ஸோ அப்போ இங்கால போக இல்லாது அப்போ இந்த லைட் வந்துட்டு பத்தாது ஒளியாது இதால போகும் இதால போயிட்டு திரும்ப அவருக்கு இங்களையும் போகையிலும் ஆனா இங்கெல்லாம் போனா எதுக்கு போகன்னு சேரையில நெகட்டிவ்க்கு போய் சேரையில அப்ப இதுவும் ஒளிராது இங்கால போகாம இப்ப இங்கால போய் இதில் வந்து நெகட்டிவ் வந்து சேரும் அப்ப எதுவும் ஒளிரும் D2 and D4 ஒளிரும் சரி அடுத்தது பெருசான்னு தந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா அடுத்து ZN தகடும் ZN தூளும் ரெண்டுக்கும் தாக்கம் நடக்க விடுறாங்க தாக்கம் நடக்க விட்டு வர்ற வாயுவை சேகரிக்காங்க அந்த வாயுட கனவளவுக்குரிய கிராஃப் தான் தந்திருக்கு சரி தாக்கம் எதுக்கு வேகம் நடக்கும் மேற்பரப்பளவு அதிகரிச்சா தாக்கம் வேகமா நடக்கும் ஜெடன் தூளுக்கா மேற்பரப்பு அதிகம் ஜெடன் தகடுக்கா மேற்பரப்பு அதிகம் சின்ன பார்ட்டிகல்ஸுக்கு தான் மேற்பரப்பு அதிகம் இப்ப ஜெடன் தூளுக்கு மேற்பரப்பு அதிகம் அப்ப ஜெடன் தூள் தான் விரைவாக என்ன செய்யும் கனவளவு அதிகரிக்கும் இதுல பாருங்க இந்த இருக்கு இது பாருங்க இது வேகமா வருது சரியா ரெண்டாவதுல குறைவா இருக்கு மூணாவதுலயும் குறைவா இருக்கு அதாவது நீங்க எப்படி குறைவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு டைமர் ஒடுங்க ஒரு இவ்வளவு 10 செகண்ட்டா இந்த 10 செகண்ட்ல எது கூட இருக்கு இது தகடு இது தூள் தூளுக்கு என்ன பெருமானம் வருது தகடை விட குறைய பெருமானம் வருது அப்ப இது போல இதை பாருங்க இது சரிதான் ஒரு டைம் நடுங்க அந்த டைமுக்கு இதுக்குரிய பெருமானத்தை பாருங்க தூளுக்குரிய பெருமானத்தை பாருங்க ஜெட்டன் தூளுக்குரிய பெருமானம் அதிகமா இருக்கு ஆனா இறுதி விளைவு என்னது குறைவா இருக்கு அப்படி குறையல இறுதி விளைவு ரெண்டுக்கு சமானதான் இருக்கணும் ஃபாஸ்டா வந்தாலும் ஸ்லோவா வந்தாலும் வர வேண்டிய கனவளவு என்னது மாறாது அப்ப நம்ம ஆன்சர் டெஸ்டுக்கு போகலும் வேற தாக்க வீதத்தை தீர்மானிக்கிற காரணிகள் வேற என்ன இருக்கு மேற்பரப்பு இருக்கு அடுத்தது வெப்பநிலை இருக்கு அடுத்தது ஊக்கிகள் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வாயுக்களுக்கு என்ன காணப்படும் அமுக்கம் காணப்படும் அடுத்தது 37வது குறித்த ஒரு நபர் பின்வரும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளார் தனது காரியாலயத்துக்கு சொந்த வாகனத்தில் பயணித்தல் இயல்பான எல்லா சந்தர்ப்பம் போலும் லிப்ட பயன்படுத்துறாரு 3 வேளை சாப்பிட்டு போட்டு அதுக்கு மேல அதிகமா சிற்றுணவும் சாப்பிடுறாரு இதற்கு ஏற்படக்கூடிய தொற்றா நோய் பின்வருவற்றில் எது இதுக்கு முதலாவது 2 பாருங்க என்னது அவர் ஒரு
ஒரு எக்ஸசைஸ் செய்யாம ஒரு இடத்துல இருந்துகிட்டு வாழ்ற ஒரு ஆள். அப்ப அவருக்கு அநேகமா முதலாவது வர வேண்டிய ஒரு ரிஸ்க் தான் என்னது, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும் அவருக்கு. ஆன்சர்ல அப்படி ஒரு ஆன்சர் இல்லையே. அதுக்கு அடுத்து நம்ம என்னத்துக்கு போகலாம், நீரிழிவுக்கு போகலாம். நீரிழிவுங்கிறது டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று சாப்பாட்டை குறைக்கலாம், குறைக்கிறண்டு இல்லை, இந்த சீனிக்கு சாப்பாட்டை குறைக்கலாம். இல்லாட்டி அடுத்து என்ன செய்யணும், அப்படி சாப்பிட்டு போட்டு உடனே மீட் பண்ணுங்க. ஓகே, சீனிக்கு சாப்பிட்றத குறைக்கலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸசைஸ் செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா என்ன செய்யும், உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் குறையும். அப்ப அந்த சீனி வட்டம் குறையும். இந்த மூணாவது இருக்கிற ஆப்ஷன் தான். ஆனா இப்ப கிட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 3 வேளை சாப்பிடும் தானே, என்ன பகலைக்கு ஒரு சாப்பாடு, சரி காலை பகல் இரவு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறோம். ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில 2 சாப்பாடு, ஆரோக்கியமான 2 சாப்பாடு. என்னது, காலைக்கும் பகலைக்கும் இடையில ஒரு முட்டை அவிச்சு, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சிற்றுணவு, ஒரு ஒரு வாழைப்பழம், அந்த மாதிரி ஒரு ஒரு இடை இடை சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது மாதிரி ஈவினிங்கும் ஒரு டீ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா என்ன செய்யும்டா, நீங்க பகலைக்கு சாப்பிட்ற அமௌண்ட் குறையும். ஏன்னா அப்படி சாப்பிடலாட்டி என்ன நடக்கும், காலையில சாப்பிட்டவர்களுக்கு பகலைக்கு சாப்பிட போது என்ன செய்யும், நல்ல பசி வரும். அப்ப கூடியா சாப்பிடுவீங்க. அப்ப உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் அளவு ஒரு கிராஃப்ல காட்டினா நார்மலா இப்படி இருக்கிறது. திடீரென நம்ம என்ன செய்யும், காலத்தால சாப்பிட்ட ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப பாலைக்கு 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா திடீரென மேலே கூடும். கூடி என்ன செய்யும், 120 இருக்கிறது கூடும், 180க்கு போகும். அப்படி போறதுதான் டேஞ்சர். சரியான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் தானே இது. பட் அந்த மூணாவது பிரதான உணவுக்கு மேலதிகமான சிற்றுண்டிகளை உட்கொள்றது நீரிழிவுக்கு வழிவகுக்கும் என்ற மாதிரியான கேள்வி இருக்கு. ஆனா இப்ப கண்டுபிடிச்சாங்க இதுக்கு நேர்மாறு. டயபெட்டிஸ் ஆக்கள் 3 வேளையும் 2 நேர சிற்றுண்டியும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம நீரிழிவு கொடுப்போம். அதை விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. 38வது, குப்பை மேட்டை அண்டி வாழும் சில விலங்குகள் பிறை தரப்பட்டுள்ளன. அவற்றுடைய குருதியில் அதிக அளவு நுண் பிளாஸ்டிக் துணிக்கைகள் செறிவு காணப்படும் விலங்கு அது. என்னது, உணவு வலையிலே ஆகவும் மேல் இருக்கிறார்கள் தான் என்ன செய்யும், இந்த செறிவு அதிகமா, நுண் பிளாஸ்டிக் துணிக்கை செறிவு அதிகரிக்கும். எலி தவளை எல்லாம் எலி சாப்பிடும், பாம்பு சாப்பிடும். அப்ப அவருக்கு அதிகம். பறந்து பாம்பையும் சாப்பிடும், கூட பறந்துக்கு தான் இருக்கும். ஒவ்வொன்று சாப்பிட செறிவு கூட்டிட்டு போகும். 39வது பார்த்துட்டோம். 40வது, குறித்த வீடொன்றில் வசிப்பதால் பின்பற்றப்பட்டு செயற்பாடு தரப்பட்டுள்ளன. பகல் உணவை பொதி செய்வதற்காக பொலித்தீனுக்கு பதிலாக வாழையிலேயே பயன்படுத்து. ஒன்றுக்கு பதிலாக செய்யறோம், மாற்றீடு. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரதியீடு, ரிப்ளேஸ். பிரதியீடு சரி, இது ரெண்டும் போல. வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டல் தயாரித்தல். இது என்னது, மீள் சுழற்சி. குறைத்தல் வருமா, குறைத்தல் வராதானே. குறைத்தல்ண்டா பாய்க்கிற கழிவுகளை குறைக்கணும். பாய்க்கிற கழிவுகளை குறைக்கணும்டா கடையில வாங்குற இதுகளை குறைக்கணும். தேவையில்லாத சாமான்கள் வாங்குறத குறைக்கணும். கடையில் வாங்கும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் பொலித்தீன் உரையை பிறிதொரு நாளிலும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்துதல். என்னது, மீள் பாவனை, திரும்ப திரும்ப பாய்க்கிறது. ஆன்சர் முதலாவது. இந்த பேப்பர் வந்துகிட்டு
2024 போன வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுது. இன்னும் உங்களோட ஒரு இயருக்கு ரிலீஸ் பண்ணல டிபார்ட்மெண்ட். இப்ப இந்த பேப்பரை செஞ்சு போட்டு இப்ப நீங்க போன வருஷத்துல பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க. சரியான அப்படி இல்லாட்டி நீங்க செஞ்சு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது. சரியான இதுக்கு பிறகு சயின்ஸ் பேப்பர் டிபார்ட்மெண்ட் வெளியிடுவாங்கன்னு தெரியா. கொழும்பு ஜோனல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். சரியான எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின். ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 மணிக்கால செஷன் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நான் உங்களுக்கு பேப்பரும் அனுப்புவேன், ஆன்சர் ஷீட்டும் அனுப்புவேன். இப்போ நம்ம பார்த்த பேப்பருக்கு ஸ்கீம் இருக்கு, இதுக்கு ஸ்கீம் இல்லை, அவங்க ஒஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. நான் உங்களுக்கு அந்த செஷன் டிஸ்கஷன் முடிய ஸ்கீமை தரேன். சரியானே அதுக்கு முதல் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், கட்டாயம் பேப்பரை எடுத்து செஞ்சு பார்த்து உங்களோட ஆன்சரை அந்த கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும். அதுல உங்களுக்கு விளங்கும் தானே இந்த ஆன்சர் சரி, அந்த ஆன்சர் போலங்கிறது. அப்ப அதுல என்ன நீங்க பார்க்கணும், ஏன் இந்த ஆன்சர் போல, எனக்கு தெரியாம இருக்கா, இல்ல விளங்காம இருக்கா, இல்ல விளங்கி இதை பாடமாக்குறது கஷ்டமாக்கி இன்னைக்கு. அப்ப உங்களோட நீங்களாவே செல்ஃபா பார்த்துக்கணும். உங்களுக்கு எக்ஸாமுக்கும் நாள் கொஞ்சம் தானே இருக்கு. ஒரு நாளைக்கு 1 ஹவராவது சயின்ஸுக்கு ஒதுக்கினீங்கன்னா செய்யலாம். 40 கேள்வியில ஒரு நாளைக்கு 20 கேள்வி செஞ்சு அடுத்த நாளைக்கு 20 கேள்வி செஞ்சு நீங்க சப்மிட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். எனக்கு அது கொஞ்சம் லேசா என்ன செய்யலாம், நீங்க எல்லாரும் பொம்மனா என்னென்ன போல விட்டுருக்கீங்கிறத விளங்கும் எனக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம், ஓகே உங்களுக்கு விளங்கப்படுத்துறது எனக்கு லேசா இருக்கும். சரிதானே? இப்ப நம்ம இந்த பேப்பர் டிஸ்கஸ் பண்றதுக்குரிய கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் குரூப்ல போடுறேன். அதுல ஜாயின் ஆகிருக்குமானாலும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, அப்ப நம்ம இந்த கிளாஸை முடிப்போம்.